இன்றைய சாவி சித்ரா மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகையும் நடன இயக்குனருமான காயத்ரி ரகுராம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய 4 மொழிகளிலும் பல படங்களிலே கதாநாயகர் நடித்துள்ள காயத்ரி ரகுராம் பல 100 படங்களில் நடன இயக்குனராக பணியாற்றியிருக்கிறார். விஜய், விக்ரம், சூர்யா, தனுஷ், சிம்பு உட்பட பல முன்னணி கதாநாயகர்களோடு இணைந்து பணியாற்றியுள்ள காயத்ரி ரகுராம் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு முக்கியமான பொறுப்பிலே இருக்கிறார். சினிமா, அரசியல் ஆகிய இரண்டிலும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் காயத்ரி ரகுராம். வணக்கம். வணக்கம். அப்பா அம்மா 2 பேருமே பிரபலமான டான்ஸ் மாஸ்டர்ஸ். அவங்களோட முதல்ல எப்போ படப்பிடிப்பை பார்க்கக்கூடிய வாய்ப்பு காயத்ரி கிடைச்சது? நிறையா சின்ன வயசில் வந்து காஷ்மீரில் ஒரு ஷூட்டிங், அப்போவே என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன்னு தான் சொல்லுவேன் நான் சினிமாவை. கமல் சாரோட படம் தான், கமல் சாரும் சீதாவும் அவங்க நடித்த படம். ஸோ அதில் வந்து நான் அந்த ஷூட்டிங்லேருந்தே நான் போக ஆரம்பிச்சிட்டேன். நான் நிறையா படங்கள் நான் பார்த்துருக்கேன், ஏகப்பட்ட படங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு நான் வந்து வீராலாம் எனக்கு என்ன சொல்கிறது நினைவு ரிமெம்பர் பண்ணிக்க முடிய ஒரு விஷயங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வீரா, ஹெஜமான், அதுக்கப்புறம் வந்து கமல் சார் அபூர்வ சகோதரர்கள். அதெல்லாம் வந்து நான் சின்ன வயசு அப்போ நான் வந்து ஒரு 10 வயசு தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஆனால் ஸ்டேஜில் ஏறினது வந்து ஒரு 5-6 வயசில் வந்து ஜெய்சங்கர் சார் வந்து நீ ஸ்டேஜுக்கு போவியா அப்படின்னு கேட்டார் சிங்கப்பூரில். அப்போ வந்து ஸ்டார் நைட் நடக்குது கமல் சாரோட ஷோ. அப்போ வந்து நீங்கள் ஸ்டேஜில் ஏறுவியா, நீ பயப்படாம ஆடுவியான்னா ஆடுவேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு பாட்டு போட்டாங்க, நான் டக்குன்னு போய் ஆடிட்டேன் நான் 5 வயசில். ஸோ அந்த ஏஜ்லேருந்தே ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் இருந்திருக்கேன் நான். எப்போ சினிமாவை பற்றி ஒரு புரிதல் வந்து காயத்ரிக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லலாம்? சினிமா புரிதல் வந்து 14 இயர்ஸ்லேயே நான் டான்சர்ஸ் யூனியன் கார்டு எடுத்துட்டேன் நான். ஆமாம், டான்சர்ஸ் யூனியன் கார்டு எடுத்து எங்கள் அப்பாவுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், கலா மாஸ்டருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், பிருந்தா மாஸ்டருக்கும் அசிஸ்டன்ட். அவங்க மெயினாக ஃபஸ்ட்டு பிருந்தா மாஸ்டர்கிட்ட தான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஸோ அதுலேயே எனக்கு வந்து நிறையா பழக்கம் இருந்தது, நிறைய கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஆப்வியஸாக எல்லாருமே பெரிய மாஸ்டர்ஸு. ஸோ அதனால் அவங்களோட நிறைய கற்றுக்கிட்டனால என்னால் வந்து நிறைய ஸ்டேஜ் ஷோஸ், ஸ்டார் நைட்ஸ் வந்து நம்ம நடிகர் சங்கத்துக்காக நிறைய ஷோஸு, அதுக்கப்புறம் நிறைய ஸ்டார் நைட்ஸ், பிரசாந்தோட ஸ்டார் நைட்லாம் வந்து மலேசியாவில் நடக்கும். அதிலலாம் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் கலா மாஸ்டரோட. ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு சினிமாவோட பேக்ரவுண்ட் வந்து எனக்கு கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருந்தது. எத்தனையோ ஸ்க்ரீன் அவார்ட்ஸ்லேயும் ஃபிலிம்ஃபேர்லேயும் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அது ஒரு டச் இல்லை, விட்டே போகல. ஸோ அது ஒரு லெசனாக தான் இருந்தது எனக்கு. அப்புறம் நான் நடிக்க வாய்ப்பு வந்துச்சு எனக்கு. நான் 12வது படிக்கும்போது, அப்போது படிக்கும்போது எனக்கு வாய்ப்பு வந்தது. அதுக்கு முன்னாடியே வந்துச்சு எனக்கு வந்து நந்தா படத்தில் வந்து கேட்டாங்க, நந்தா படத்துலையும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் 2-3 படங்கள் சைல்டு ஆர்டிஸ்டாகவும் நிறையா கேட்டிருக்காங்க என்ன. ஆனால் அது சைல்டு ஆர்டிஸ்டாக நான் பண்ணுறதுக்கு அப்போ கேமரா ஃபியர் இருந்துச்சு எனக்கு. ஏன் நந்தா ஒத்துக்கல? அப்போது நான் ரொம்ப 10th தான் படிச்சுட்டு இருந்தேன் நான். 12th வரும்போது சரி தெலுங்கு படத்தில் கேட்டாங்க. அப்போ ட்ரை பண்ணுறியா, எனக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் பெருசாக இல்லை, எனக்கு ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் போன உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். அப்போது எனக்கு இந்த அளவுக்கு தான் முடி இருக்கும், தலையில் விக் வச்சுடனே எனக்கு பிடிக்கவே இல்லை. அவங்களுக்கு லாங் ஜடை வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால அது ஒரு கிராம கதை, அந்த கதைக்காக நீங்கள் லாங் ஜடை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விக் வச்சதுல என்ன பண்ணிட்டேன், இல்லை இனிமேல் நம்ம வந்து நடிக்கணும்னா விக் வைக்கக்கூடாது, அதனால லாங் ஹேர் வளர்த்தேன் நான். அதுக்கப்புறம் தான் சார்லி சாப்ளின் வந்து திரைப்படத்தில் நடித்த அனுபவம் எப்படி இருந்தது? தெலுங்கு படம் நடிக்கும்போது எனக்கு வந்து அப்போ ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்கிற ஒரு பர்சன். நம்ம இப்படி சொல்லி கொடுத்தா நீங்கள் இது பண்ணணும்னா நான் இமீடியட்டாக பண்ணுவேன். நான் அப்படியே இமிட்டேட் பண்ணுவேன், அப்படியே கிராஸ் பண்ணி அது பண்ணிவிடுவேன். சின்ன வயசுலேருந்து ஷூட்டிங்ஸ்லாம் நிறையா பார்த்துட்டு இருக்கிறனால, நிறைய பேரோட ஒர்க் பண்ணனால எனக்கு அது பழக்கம் இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சு எனக்கு நடிக்கிறதுக்கு அப்படின்றது தான். அதுக்கப்புறம் வந்து சார்லி சாப்ளின் நடிக்கும் போது இன்னும் பிரபு சார்,
பிரபுதேவா மாஸ்டர் அவங்களோடலாம் இருக்கும்போது அவங்க என்னோட சீனியர்ஸ், இத்தனைக்கும் நல்ல ஃபேமிலிக்கு ரொம்ப நெருக்கமான இருக்கிற ஃபேமிலி. சிவாஜி சார் ஃபேமிலி அப்பாவும் ரொம்ப க்ளோஸ். ஸோ அதனால வந்து எனக்கு வந்து ஒரு பொண்ணு எப்படி நடக்கணும்லேருந்து அழகாக சொல்லி கொடுப்பாரு பிரபு அங்கிள் அப்போ அந்த டைமில். ஸோ அது ரொம்ப எனக்கு ஈஸியாக இருந்துச்சு அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிறது. அதுக்கு அதே மாதிரி பிரபுதேவா மாஸ்டர் வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்தார் ஒரு டான்ஸ் மாஸ்டர். ஏன்னா 2 பேரோட அப்பாவும் பெரிய டான்ஸ் மாஸ்டர். ஸோ அதனால் அங்கே இருக்கிற டான்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க, எப்படி இவங்க 2 பேரும் மேட்ச் பண்ணி ஆடுவாங்கன்னா. நான் எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து என்னை வந்து ஒரு நல்ல ஒரு நடன கலைஞராக காமிச்சது வந்து பிரபுதேவா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ அதனால அந்த வகையில் அவரும் எது சொன்னாலும் டக்குன்னு இமீடியட்டாக நான் செஞ்சிருவேன் நான் அந்த டைமில். ஸோ அது அவருக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது என் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது தாண்டி நிறைய படங்கள், அப்புறம் பரசுராம். இல்லை, இந்த படத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து விசில் திருப்பி ராகவா லாரன்ஸோட ஒர்க் பண்ணி. ஆமாம், லாரன்ஸோட பிரபுதேவா, அடுத்த பக்கம் ராகவா லாரன்ஸ். அவரும் ரொம்ப ஈஸியாக இருந்தால். அவருக்கும் அப்போ தான் வந்து ஒரு ஆக்டராக என்ட்ரி கொடுத்துருந்தாரு. ஸோ அதுதான் அவரோட டெபியூ. ஸோ அப்போது இருக்கும்போது அவரோட ஒர்க் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அந்த சப்ஜெக்ட் ரொம்ப நல்ல சப்ஜெக்டாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணும் அப்படின்னு இருந்தேன். ஸோ அதனால அது ரொம்ப ஈஸியாக இருந்தது லாரன்ஸ் மாஸ்டர் கிட்ட. ஏன்னா பிரபுதேவா மாஸ்டர் கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு லாரன்ஸ் மாஸ்டர் கிட்ட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு. அண்ட் என்கரேஜிங்காக இருந்தது மோரா. அதுதான் நான் சொல்லுவேன். நான் இந்த சார்லி சாப்ளினை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் நீங்கள் ஆடிய நடனம் வந்து இன்றைக்கி வரைக்கும் பேசப்படுற ஒரு நடனமாக அமைஞ்சது. படப்பிடிப்பில் நீங்கள் வந்து பணியாற்றிய போது இப்படி அமையும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அவங்களுக்கு? எனக்கு அப்போவே நிறைய நான் அப்பாவோட எடிட்டிங்லாம் போயிருக்கேன். நான் சின்ன கால்குலேஷன்லாம் எனக்கு எப்பவுமே இருந்தது. அப்போ கூட நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சும்மா சாங் எடுக்கும்போது ஒரு லைன் விட்டுட்டாரு. அப்போ நான் போய் கேட்டேன் அவர்கிட்ட, இந்த லைன் நம்ம எடுக்கவே இல்லையே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வேறு ஏதாவது போட்டுருவீங்களா அதில் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவர் ஞாபகம் பரவாயில்லையே இது சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால எனக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபரும் ஒர்க் பண்ணனால எனக்கு வந்து, ஏன்னா நாங்கள் தான் பிரிப்போம் அண்ட் 1 2 சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு இது இருந்தனால, எனக்கு அந்த நாலேஜ் இருந்தனால எனக்கு அது ரொம்ப இது இருந்தது. கண்டிப்பாக அந்த சாங் ஹிட் ஆகுன்றது வந்து தெரிஞ்சது எனக்கு. நீங்கள் அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராக ஒர்க் பண்ணதில் இன்னி வரைக்கும் மறக்க முடியாத அனுபவம்னா எந்த பட அனுபவத்தை சொல்லலாம்? முகவரியில் அஜித் சாரோட பாட்டுக்கு வந்து நான் வந்து அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராக போயிருந்தேன். அப்போது ஜஸ்ட் நான் ஒரு லேர்னிங் டைம் தான். புரியுது. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கூட வந்து அங்கே தான் கற்றுக்கிட்டோம். ஸோ அதனால் ஏன்னா யார் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றது தான். ஸோ அதெல்லாம் கற்றுக்கும் போது அஜித் சார் அங்கே இருந்தார். அஜித் சார் வந்து அப்போது என்னை வந்து பாப்பா, குட்டி பாப்பா மாதிரி தான் பார்ப்பாரு. ஸோ எனக்கு அப்போ 14 இயர்ஸ் தான். இப்போது அவர் பார்த்துட்டு நான் பண்ணி காமிக்கிறது கூட அவர் பார்த்துட்டு அப்படி ஸ்வீட்டாக குட்டி அழகாக இது பண்ணுறா அப்படின்னு சொன்னது. குட்டின்னு தான் கூப்பிடுவார் அந்த டைமில். ஸ்வீட்டாக பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சொல்லிட்டு இருந்தார். ஸோ அது எனக்கு மறக்கவே முடியாது எனக்கு அது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் போய் பார்க்கும்போது ஒர்க் பண்ணி அப்படின்றது பெரிய ஸ்டார். ஸோ அதனால் எனக்கு அது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். அது ஆரம்பிச்சதே அஜித் சார் கிட்டேருந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். நீங்கள் சொல்லி கொடுத்த நடனம் மட்டும் அஜித் ஆடின போது எப்படி பார்த்தீங்க? அதை நல்லா இருந்துச்சு. அவரோட ஸ்டைல் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம சொல்லி கொடுக்கும்போது ஒரு ஸ்டைல் இருக்கும். அது அவங்க இம்ப்ரவைஸ் பண்ணிவிட்டு அவங்க ஸ்டைலாக அது வெளியில் வந்து கேமராவுக்கு கொண்டு வரும்போது அது வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட் அவுட்புட் கொடுக்கும். ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் நடிக்கிறதுக்கும் நீங்கள் வந்து கொரியோகிராஃபி பண்ணும்போதும் அந்த அனுபவங்கள் எந்தெந்த வகையிலலாம் உதவியாக இருந்தது? நல்லாவே இருந்தது. ஏன்னா இந்த மலையாள படம் பண்ணும்போதெல்லாம் கூட சாந்தி மாஸ்டர், சுஜாதா மாஸ்டர், இவங்க இத்தனை மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். பிரபுதேவா மாஸ்டரோட நடித்தாலுமே அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் என்னென்னன்றது நம்மளால ஈஸியாக பிடிக்க முடிஞ்சுது. லாரன்ஸ் மாஸ்டர், ராஜ் மாஸ்டருக்கு நான் அசிஸ்டண்டாகவே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமாம், ஒரு தெலுங்கு பாட்டு யூஎஸ்ல எடுத்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் வந்து ஈஸியாக ஒருத்தரோட ஸ்டைல் நம்ம என்னன்றது வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஸோ அதனால் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயத்தில் நியூ ஸ்டைல்ஸ் மாண்டேஜஸ் வந்து நியூ மாண்டேஜஸ் எப்படி கொண்டு வரணும் ட்ரெண்டியாக. இப்போ நான் இருந்த டைம் வந்து 2K கிட்ஸு. ஸோ அந்த 2K கிட்ஸுக்கு நம்ம எப்படி ட்ரெண்டியாக நம்ம கொடுக்கணும் அப்படின்றது வந்து அந்த ரொமான்டிக் சாங்ஸ் தான் மோஸ்ட்டாக நான் பண்ண கொரியோகிராஃபி. ஸோ அந்த எப்படி நம்ம வந்து பொயட்டிக்காக இருக்கணும், வல்கராக இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது வந்து
பார்த்து நாங்கள் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு எனக்கு. ஸ்டைல் படத்தில் பணியாற்றும் போது வடிவேலோட பழகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆமாம் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் கூட ஒர்க் பண்ணுவது கவுண்டமணி எனக்கு வந்து காட் பிளெஸிங். எனக்கு வந்து கவுண்டமணி சாரோடையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் பரசுராமில். வடிவேல் சாரோடையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். விவேக் சாரோடையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல் டாப் காமெடியன்ஸ் காமெடி ஆர்டிஸ்டோட நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்பாட்ல உட்காந்து நாங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து உட்காந்தா கூட வந்து கலகலன்னு இருக்கும். அதே மாதிரி அம்மா வந்து நிறைய விஷயங்கள் தேவர் மகன்ல வந்து வடிவேல் சாருக்கு வந்து கூட்டு போய் கமல் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதெல்லாம் அவங்க கிட்ட இருந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்து கேட்கும் போது நல்லா இருக்கும். ரெண்டாவது ஷோக்கெலாம் போகும்போது கூட எல்லாம் ஒன்னா தானே போவோம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதெல்லாம் அவர்கிட்ட நிறைய கத்துக்கலாம். ஒரு சிம்பிளிசிட்டியா இருக்கட்டும், ஒரு ஹம்பிள்னஸ் எப்படி இருக்கட்டும், எல்லாருமே நம்ம ஒருத்தர் ஃபேமிலி மாதிரி பழகிறது எப்படி அப்படின்றது வந்து ரொம்ப இதா இருக்கும். டேலண்டட், டைமிங் டேலண்டட் அவங்க எல்லாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரகுராம் உங்கள் அம்மா ஒரு செட்டு, இன்னொரு பக்கம் சுந்தரம் மாஸ்டர், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுஜாதா, சாந்தி இது மாதிரிலாம் பணியாற்றிருக்கீங்க. என்னென்ன வித்தியாசம் இருக்குது இந்த ஸ்டைலில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பிரபுதேவா மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஹிப்ஹாப் இங்கே கொண்டு வந்தாங்க. பிரேக் டான்ஸிங் ஹிப்ஹாப் வந்து இங்கே வந்து ஒரு ட்ரெண்டாக இங்கே கொண்டு வந்தாங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் இண்டியன் ஃபோக். ஜின்கேலி ஃபெடஸ்டலோட ஸ்டைல் இங்கே வந்து அப்பாவும் சரி சுந்தர மாஸ்டரும் சரி, ஏன்னா 2 பேருக்கும் ஒரே மாஸ்டர் தான், தங்கப்பன் மாஸ்டர் தான் வந்து இருந்தாங்க. ஸோ அதனால் 2 பேருமே அவங்க தங்கப்பன் மாஸ்டருக்கு ஒர்க் பண்ணனால அவரோட ஸ்டைல் வந்து அப்படி இது இருந்தது. அண்ட் மோர் ஓவர் அப்பா மோர் மாண்டாஜஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ சலங்கை ஒலியில் வந்து அந்த குங்குமம் போட்ட இப்படி தலையில் அந்த அழியாமல் இருக்கிறதுக்கு பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங் மாண்டாஜஸ், வலையோசை கலக்கல அந்த சாங் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டாக இருக்கும். அப்படி கீழே பார்ப்பாங்க, அப்படி மூக்கு அப்படி தூக்குறது, அதெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயங்கள். அந்த மாதிரி நம்ம இப்போ லவ் பண்ண மாட்டோமா அப்படின்றது கூட யோசிப்போம் நம்ம நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம். அந்த மாதிரி லவ் பண்ணணும் நம்ம அப்படின்றது தான். ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்களோட ஸ்டைல் வந்து அப்பாவோட ஸ்டைல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டைலாக இருக்கும். ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சுஜாதா மாஸ்டர், சாந்தி மாஸ்டர்லாம் கூட வந்து அப்பாவுக்கு கூட நிறையா ஒர்க் பண்ணனால அப்பாவோட ஸ்டைல் நிறையா இருக்கும். பிருந்தா மாஸ்டருக்கு அப்படியே அப்பா ஸ்டைல் இருக்கும். கலா மாஸ்டருக்கு மோர் புலியூர் சரோஜா மாஸ்டரோட ஸ்டைலு, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்கும். அண்ட் ஸோ எல்லாருமே அந்த ஸ்கூல்லேருந்து வர்றது அந்த ஸ்டைல் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ராஜு மாஸ்டர் வந்து ஒரு காமெடி எப்படி ஒரு சாங்கில் கொண்டு வரலாம் அப்படின்றது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது கொண்டு வருவாங்க. நான் அவரோட பெரிய ஃபேன், ராஜு மாஸ்டரோட பெரிய ஃபேன் நான். ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு சாங்கோட ஃபார்மேஷனாக இருக்கட்டும், ஒரு டான்சர்ஸ் இப்படி வச்சாச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரேமை ஃபுல் பண்ணுறது வந்து எப்படின்றது வந்து அவர்கிட்ட ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பிருந்தா மாஸ்டர் கிட்ட வந்து ஃபோர் கிரவுண்ட் எப்படி வைக்கணும், அண்ட் ஒரு டுவெட் சாங் கூட நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்றது. ஏன்னா டாப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹிந்திலையும் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் பிருந்தா மாஸ்டருக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் டு த டைரக்டர்ஸ் அண்ட் அந்த மாதிரியான ஒரு ஒர்க் இருக்கும். ஸோ அந்த டீம் ஒர்க்லாம் தான் அவங்க கிட்டேருந்து எப்படின்றது கற்றுக்க முடியும் அப்படின்றது தான். கலா, பிருந்தா எல்லாருமே பார்த்தா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு. படப்பிடிப்பில் அந்த ஃபேமிலி மெம்பர்ன்ற ஃபீல் இருக்குமா, இல்லை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா அவங்க கிட்டலாம்? ஸ்ட்ரிக்ட் தான். திட்ட வேணும்னா திட்டிடுவாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம வந்து என்னோட ஃபேமிலி இவங்களை பார்த்துக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இத்தனைக்கும் வந்து நான் வந்து ரகுராம் மாஸ்டர் பொண்ணாக இருந்தாலுமே ஒரு பிரசாந்த் ஆக்டர் அவரோட ஷோவில் வந்து நான் குரூப் ஆடியிருக்கேன். குரூப் ஆடி கலா மாஸ்டர் ஷோவில் வந்து. ஸோ நான் வந்து ஐ வில் பி ட்ரீட்டட் லைக் இன்னொரு டான்ஸர் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருப்பாங்க, அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. அதே மாதிரி அப்பாவும் சரி, பிருந்தா மாஸ்டர் தான் அசிஸ்டண்ட் ரொம்ப வருஷம் பண்ணியிருக்காங்க. அப்போது இருக்கும்போது ஒரு அசிஸ்டண்ட் எப்படி வந்து ஒர்க் வாங்குவாங்களோ அந்த மாதிரி தான் அவங்க ஒர்க் வாங்கியிருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் கேர் வந்து எல்லார்கிட்டையும் இருந்திருக்கு அப்படின்றது தான் நான் சொல்வேன். ஸோ அந்த ஒரு பிளெஸிங் அப்படின்னு தான், எனக்கு எல்லாரையும் கூடயும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளெஸிங்காக இருந்துச்சு அப்படின்னு தான். திட்டு வாங்கினதில் மறக்க முடியாத ஏதாவது இருக்கா காயத்ரிக்கு? பிரபு மாஸ்டர் வந்து ஒரு வாட்டி நான் வந்து கன்னட படம் அவங்க பிரதர் நடித்தாங்க,
மனசல்ல நின்னே அதுல வந்து நான் சுந்தர மாஸ்டர் தான் டைரக்டர். டைரக்ட் பண்ணாரு. ஆனா பிரபு மாஸ்டர் வந்து அந்த சாங் எடுத்தாங்க. அதுல ஒரு பாயிண்ட்ல சம்டைம்ஸ் நம்ம அந்த மைண்ட் பிளாக்ல வந்து ஒரு ஸ்டெப் நம்மளுக்கு வரலன்னா இந்த ஹீரோயின் எங்க இருந்து பிடிச்சிக்கேன்னு கத்துனாரு. ஒரே ஒரு ஸ்டெப் தான் வரல, இங்க இந்த ஹீரோயினை எங்க இருந்து பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ நான் வந்து என்ன சின்ன பொண்ணு இல்லையா, 16-17 தான் எனக்கு. நீங்க தானே சார் எனக்கு பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்ட்டேன் நான். ஸோ அது நான் மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜ்ல நாங்க வந்து அது இது பண்ணும்போது எனக்கு கிட்டத்தட்ட 30 to 40 சாங்ஸ் நாங்க வந்து கண்டினியூஸா ஆடுவோம். அந்த அளவுக்கு ஸ்டாமினா இருக்கணும். அட் சேம் டைம் 30 to கிட்டத்தட்ட 500 ஷோஸ் நாங்க ஆடி இருப்போம். அதில் வந்து நாங்கள் கண்டினியூஸாக ஆடணும். ஸோ அந்த வகையில் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் வந்து இன்டென்ஸாக தான் இருந்துச்சு எங்களுக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இமீடியட்டாக வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டென்ஸ் ட்ரைனிங் இருந்துச்சு எங்களுக்கு. இந்த கன்னட படத்தை பொறுத்த வரைக்கும் அனந்தனா கூட நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு? ஆமாம். நான் சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துருக்கேன். ஆனால் அப்பாவும் நிறைய கன்னட படமும் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு நிறைய அவங்கள பார்த்துருக்கேன். ஆனால் பேசுகிறதுக்கு என்ன சொல்கிறது, அக்காவோட தான் வந்து அவங்களுக்கு நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. எங்கள் அக்காவும் அந்த படத்தில் நடித்தா. ஸோ அக்காவுக்கு தான் நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. எனக்கு மேக்ஸிமம் வந்து நாகேந்திர பிரசாத் அவங்களோட தான் இருந்தது. ஸோ அதனால் அது ஜாலியாக இருந்தது. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் அவரோட ஒர்க் பண்ணுறது. சீனியர் பர்சன், அதாவது அவர் இதில் வந்து சைலண்டாக இருப்பார். அவர் தெலுங்கு, தமிழ், கன்னடம் மறுத்து பார்த்தா மலையாளம் பிருத்திவிராஜ் கூட. ஆமாம், மலையாளம் வந்து அம்மாவோட லாங்குவேஜ் தான். எங்களோட கம்ஃபர்ட் இருந்துச்சு. பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சது. என் கூட டிராவல் பண்றதுக்கு ஃபுல் ஷூட்டிங் என் பாட்டி என் கூட இருந்தாங்க. என் பேத்தி வந்து மலையாள படத்துல நடிக்கிறா, என்னோட மதர் டங் அது அப்படின்ற ஒரு பெருமையில வந்து பாட்டி ரொம்ப இருந்தாங்க. அவருக்கும் பிருத்விராஜ் அவருக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டெபியூ ஆஸ் அ ஹீரோ அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் நான். அப்போது வந்து 2 பேரும் சேர்ந்து நடிக்கும்போது ஒரு லாங்குவேஜ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பேசுறதுக்கு. என்னதான் தமிழ் மாதிரி இருந்தாலுமே கொஞ்சம் அந்த நாக்க சுழட்டி பேசுறதுலாம் ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து செம்ம ஸ்லாப்ஸ்டிக்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த ஸ்லாப்ஸ்டிக்ஸ்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை. கலபவன் மணி சாரும் இருந்தார் அப்போது. அண்ட் நாங்களாம் அப்போது நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கோம் துபாயில். மோகன்லால் சாரோட ஷோ, ஜெயராம் சேட்டாவோட ஷோ, திலீப் சேட்டாவோட ஷோலாம் நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ அப்போது வந்து கலபவன் மணி சார் எனக்கு அப்போவே தெரியும். ஸோ அதனால் எனக்கு ஆல்ரெடி எல்லாருமே பரிட்சயமானவங்க தான். அதுவும் பிருத்வியும் நானும் டெபியூன் போது ஈஸியாக இருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் அப்போது இன்ஃபேக்ட் நானும் பிருத்வி அப்போ பேசினது வந்து ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஆக்டராக நம்ம சக்சீட் ஆகலைன்னா என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படிலாம் பேசியிருக்கோம் நாங்கள். ஆமாம். அப்போ அவர் சொன்னார், நான் வந்து திருப்பியும் ஆஸ்திரேலியா போய் படிச்சுட்டு திருப்பி வந்து நான் வந்து டைரக்டர் ஆவேன்னு சொன்னார். அப்போவே சொன்னார், நான் டைரக்டர் ஆவேன் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா அவர் பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராகவும் ஆனார், இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராகவும் ஆயிருக்காரு அப்படின் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் கோ ஆர்டிஸ்டாக நான் வந்து இது கேட்டிருக்கேன் எனக்கு காதால் அப்படின்றது தான். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்கும்போது நானும் டான்ஸ் மாஸ்டர் ஆவேன்னு தான் சொல்லியிருக்கேன். அதுவும் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னு தான். ஸோ எனக்கு நான் வந்து நடுவில் பிரேக் எடுத்துட்டேன். படிக்க போகிறதுக்காக நான் பிரேக் எடுத்துட்டேன். அதனால நான் ஆக்டிங் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கல்யாணம் பண்ணியாச்சு. அது மாதிரி ஒரு கல்யாணம் ஃபெயிலியர் ஆச்சு. சரி நம்ம இங்கே வந்துட்டோம். அப்புறம் கொரியோகிராஃபி வந்து கிட்டத்தட்ட 300 சாங்ஸ் பண்ணிட்டேன் சார். நான் 300 சாங்ஸ் பண்ணியிருக்கேன். சமீபத்தில் எப்போ பிருத்திவிராஜை பார்த்தீங்க? நான் அன்பர் படத்தில் நான் அவருக்கு கோரியோகிராஃப் பண்ணேன். நிறையா 2-3 சாங்ஸ் அவருக்கு கோரியோகிராஃப் பண்ணேன். நான் வந்து டான்ஸ் மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம். அது ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ். அதான் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் நாங்கள் 2 பேர் பார்த்துட்டு. கடைசியில் வந்து நம்ம நினைச்சது வந்து அது நடந்திருக்கு அப்படின்றது வந்து ஷேர் பண்ணோம். அது வந்து இட்ஸ் அ குட் திங் அப்படின்றது தான். அன்வர் படத்தில் அன்னைக்குன்னு பார்த்து ஐஸில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். ஸோ ஷூட்டிங்கில். ஸோ அப்போது நாங்கள் ஒரே கெஸ்ட் ஹவுஸ் தான் இருந்துச்சு. அந்த கெஸ்ட் ஹவுஸில் எல்லாருமே ஷேர் பண்ணி அங்கே தங்கணும், இந்த க்ரூவே அப்படின் போது. ஸோ அந்த டைமில் நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பரசுராம் படத்தில் வந்து ஒரு பக்கம் கதாநாயகன் அர்ஜுன், இன்னொரு பக்கம் அவரே அந்த படத்தை டைரக்ட் பண்ணாங்க. நீங்கள் வந்து முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருந்தீங்க. ஆமாம். அவர் ரொம்ப ஜாலியாக எடுத்துகிட்டு போனார். இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. அதான் சொல்கிறேன், அந்த ஸ்பாட்டே வந்து அவர் டைரக்ட் பண்ணாரான்றது வந்து இன்னைக்கு வந்து எங்களுக்கு இதாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்பாட்டே வந்து லைவ்லியாக வச்சுருந்தாங்க. அதே சமயத்தில் வந்து லன்ச் டைமுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா அவர் வீட்டிலேருந்து சாப்பாடு வந்துடும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவரோட உட்காந்து சாப்பிடும்போது. நானும் கிரணும் யூஸ்வலாக ஹீரோயினும் ஒன்றா
டபுள் ஹீரோயின் சப்ஜெக்ட்ல வந்து ஹீரோயினுக்கும் முட்டிக்கும் எப்பவுமே. அது வந்து ஆனா எனக்கு கிரண் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க, ஜாலியா இருந்துச்சு. சிட்டுக்குருவி அருவிய குடிக்க பாக்குது பாக்குது. இன்ட்ரெஸ்டிங். அதுல அப்பாஸ் இருந்திருக்காரு, அப்புறம் சசி இருந்திருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல நாங்கள் திருப்பி பார்க்கும்போது நான் பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள திரும்பி பார்க்கும்போது எனக்கு நம்மலாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம்ல அப்படின்றது ஒரு இது வந்திருக்கு. எந்த காலகட்டத்தில் இனிமேல் நடிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் காயத்ரிக்கு வந்தது? எனக்கு நடிக்கிறது அவ்வளோ பெரிய கோலா இல்லை சார். எனக்கு அது ஒரு பெரிய கோலா இருந்தது கிடையாது. எனக்கு எப்பவுமே சின்ன வயசுலேருந்து அப்பா மாதிரி டான்ஸ் மாஸ்டர் ஆகணும்னு தான் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன். நான் டான்ஸ் மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறமும் வந்து எனக்கு வந்து நடிப்பு ஆஃபர் நிறையா வந்துச்சு. நான் எனக்கு வந்து ப்ராப்பரான சப்ஜெக்ட் நம்ம செலக்ட் பண்ணி பண்ணணும். இப்போ ஸ்டீரியோ டைப்பாக நம்ம ஊரில் வந்து கல்யாணம் ஆகிட்டாங்கன்னா உடனே வந்து அவங்களுக்கு வந்து ஆண்டி ரோல், அக்கா ரோல் அப்படி தான் கொடுக்குறாங்க. ஒரு ப்ராப்பர் ரோல் கொடுக்கறதுக்கு வந்து இங்கே வந்து இன்னும் அந்த மனப்பான்மை இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் இருந்தால் கூட இன்றைக்கி வந்து போய் கேரளாலேருந்து ஆர்டிஸ்ட் கூட்டிகிட்டு வராங்க, நார்த்லேருந்து ஆர்டிஸ்ட் கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ அந்த ட்ரெண்ட் எப்போ மாறுதோ, நல்ல நல்ல சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் நடிக்கிறதுல வந்து நோ சொல்ல போகிறது இல்லை. நான் இதெல்லாம் விட்டுட்டு விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணுன்ற எண்ணம் எங்கே தோணிச்சு உங்களுக்கு? அது அக்கா வந்து என்ன சொன்னான்னா, செல்வராகவன் சாரோட லாஸ்ட் படம் நான் வந்து கமிட் ஆனேன். நான் தனுஷோட நடிக்கிறதுக்காக ஒரு படம் கமிட் ஆயாச்சு. அப்போ அந்த டைம்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருந்தது. ஏன்னா 3 கதை மாத்தினார் அவரு. அப்போ எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருந்தது. ஸோ 6 மாதம் எப்படி நம்ம வீட்டில் 6 மாதம் சும்மா இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 இயருக்கு நம்மளுக்கு அவங்களுக்காக இது பண்ணியிருக்கோம். நம்ம எதுவும் கமிட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணியிருக்கோமே. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அக்கா நீ படிக்க வந்துரு அப்படின்ட்டா. சரி நீ வந்து எப்படியும் வந்து இந்த டைம் எதுவும் பண்ணலை, ஸோ யூ கம் தேர் டு ஸ்டடி. இல்லைன்னா நான் ஆக்சுவலாக நான் வந்து புதுப்பேட்டையில் இருந்திருப்பேன் தனுஷோட. அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ ஆனால் இன்பிட்வீன் அந்த கேப்ல வந்து என்னால் எதுவும் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலையில் இருந்தது. நான் எப்படி இருந்து புதுப்பேட்டை கதையை கேட்ட போது? அல்ல, ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து நாங்கள் பண்ண வேண்டியது ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட். இந்த கதை இல்லை. அப்புறம் டான்ஸ் சப்ஜெக்டாக பண்ணாரு. அதுக்கப்புறம் அது ரெண்டுமே ட்ராப் ஆகி இன்னொரு கதை நாங்கள் ஒரு நாள் ஷூட்டுக்கு போயிட்டோம் நாங்கள். ஆனால் வந்து அந்த கதையும் அவருக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த சப்ஜெக்ட் ட்ராப் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு தான் புதுப்பேட்டை எடுத்தாங்க. நீங்கள் அங்கே படித்த படிப்பு உங்கள் கரியருக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? அங்கே எனக்கு படித்தது மோஸ்ட் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷனும் படித்தேன் நான். எனக்கு வந்து எடிட்டிங் நானே பண்ணுவேன். ஸோ அதனால் அது கற்றுக்கிட்டேன். ஸ்கிரிப்டிங் எப்படின்றது கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம இங்கே மேக்ஸிமம் நான் கற்றுக்கிட்டேன். அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்மளுக்கு ஆர்ட்ஸோட டிகிரி தேவை அப்படின்ற ஒரு இதுதான் அப்படின்னு தான். ஏன்னா பட் எங்கள் அப்பா பக்கத்தில் இருக்கும்போது நம்ம இதுக்கு மேலே கற்றுக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்பா வந்து இஸ் லைக் தரோ. கரெக்ட். ஸோ அதனால் அப்பா வந்து நான் டான்ஸ் மாஸ்டர் ஆனால் கூட வந்து சம்டைம்ஸ் எனக்கு ஏதாவது டவுட்னா அப்பாக்கிட்ட தான் ஃபோன் பண்ணி நம்ம கேட்குறது. என்னோட சாங் கூட நான் சம்டைம்ஸ் வந்து நான் பிஸியாக ஒர்க் பண்ணும் போது எங்கள் அப்பா எனக்கு கிளாஷ் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ அந்த அப்பா வந்து அதெல்லாம் பெருந்தன்மையாக லைக் பண்ணிட்டாரு. ஆனால் வந்து ஐம் கிரேட்ஃபுல். ஏன்னா எனக்கு வந்து அப்பாவே குருவாக அமைஞ்சது வந்து எனக்கு ரொம்ப ஒரு கிரேட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான். அப்பா கிட்ட கேட்குற அளவுக்கு என்ன மாதிரியான டவுட்டெல்லாம் வரும்? இன்டெப்த்தாக அவர் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காரு. லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் இது இந்த மாதிரி இடத்துல எங்கே பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். நான் சம்டைம்ஸ் நான் பிஸியாக இருக்கு, நான் இன்னொரு ஷூட்டிங் போகும்போது அப்பா எனக்கு இது பிரித்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு சாங் பிரித்து கொடு அப்படின்னு சொல்லினா அப்பா பிரித்து கொடுத்து ரெடியாக எடுத்து வச்சுட்டு வர எனக்கு. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு எனக்கு. படித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே இங்கே ஒரு பாதையில் பயணம் பண்ணிட்டு இருந்தீங்க, நடிப்பு. அதை விட்டுட்டு ஏன் ஒரு நடன இயக்குனர் ஆனா? அதான் எனக்கு எப்பவுமே ட்ரீம் அதாக தான் இருந்தது. எனக்கு டான்ஸ் மேலே எனக்கு அவ்வளோ ஆர்வம் இருந்துச்சு. டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் வேரியஸ் ஸ்டைல்ஸ் எனக்கு வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நம்ம இங்கே வந்து கொண்டு வரணும், நம்ம டேலண்ட்டை இது பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப இருந்தது. எனக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா பண்ணுறதோட எனக்கு வந்து பிஹைண்ட் திஸ் கேமரா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேக்கப் போட தேவையில்லை மெயினாக. எனக்கு மேக்கப் அவ்வளோ ஆர்வம் இல்லை, பிடிக்காது. எனக்கு சிம்பிளாக இருக்கிறது எனக்கு பிடிக்கும். அதனால வந்து அது படத்தோட எனக்கு வந்து நான் கோரியோகிராஃபி தான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் என்ன இருந்தாலும் ஒரு நடிகை அப்படின்றது ஒரு பாப்புலாரிட்டி, அது வேறு. ரசிகர் மத்தியில் கிடைக்கக்கூடிய வரவேற்பு வேறு, ஒரு டெக்னீஷியன் கிடைக்கக்கூடிய வரவேற்பு வேறு. ஆமாம். அப்படி இருக்கும்போது அந்த லைம் லைட்டேருந்து அதை விட்டுட்டு எப்படி இப்படி வரணும்னு தோணுச்சு?
அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு என்னை பார்த்த வரைக்கும் நான் வந்து ரஜினி சார் சூப்பர் ஸ்டாரும், எனக்கு வந்து டான்ஸிங் ஃபீல்டில் எங்கள் அப்பா எனக்கு சூப்பர் ஸ்டார். ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1600 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. நான் சொல்கிறது சாங்ஸ் மட்டும் இல்லை, ஃபிலிம்ஸ். ஸோ ஒரு படத்துலையும் 4 பாட்டு இருக்கும். அந்த அளவுக்கு அப்பா வந்து பிஸியாக இருந்த ஒரு டைம் நான் பார்த்ததே இல்லை. அவரை வந்து சண்டே எப்பயாவது ஒரு செகண்ட் சண்டே வரும்போது அவருக்கு பிரேக் கிடைக்கும் போது ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து அப்பாவை பார்த்துருக்கேன். அம்மாவும் அப்படி அந்த அளவுக்கு பிஸியாக இருந்திருக்காங்க. 2 பேருமே பிஸியாக இருந்திருக்காங்க. ஸோ 2 பேருமே ஒரு கிரேட் லெஜெண்ட்ஸ் வீட்டில் இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா வந்து நான் சூப்பர் ஸ்டார் இல்லாட்டியும் நான் வந்து பின்னாடி சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்கேன். ஆனால் அந்த ரெஸ்பெக்ட் வந்து குருவோட ரெஸ்பெக்ட் வந்து வேறு லெவல். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. எனக்கு வந்து அந்த குரு ஸ்தானத்தில் இருக்கிறதுல எனக்கு வந்து இதாக இருந்தது. 4 பேர் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இன்றைக்கி அப்பாவை பார்த்தாச்சுன்னா ரகுராம் மாஸ்டரோட பொண்ணு தான் இன்னி வரைக்கும் காயத்ரி ரகுராமாக இருக்கேன். ஸோ அதனால் வந்து அவரோட அச்சீவ்மெண்ட் வந்து சாதாரண ஒரு அச்சீவ்மெண்ட் கிடையாது, ஒரு பயங்கரமான அச்சீவ்மெண்ட்டு. அதில் நான் வந்து என்னை அவரோட பொண்ணாக பிறந்ததுல வந்து பாக்கியமாக தான் இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அது மாதிரி ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச படங்கள் அப்பா பண்ணதில் எதுன்னு சொல்லலாம்? அபூர்வ சகோதரர்கள் பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து சத்யா படத்தில் வந்து சாங்கு, அதுக்கப்புறம் தேவர் மகன் சாங்ஸு, எஜமான் அது பிடிக்கும். சங்கமமோட சாங்ஸு, அதில் எல்லா பாட்டும் அப்பா பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சலங்கை ஒலி ஆப்வியஸ்லி அது வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நேஷ்னல் அவார்ட் கொடுக்கணும்னு அப்பா வந்து டான்ஸ் மாஸ்டர்ஸ்க்கும் நேஷ்னல் அவார்ட் கொடுக்கணும்னு சொல்லுது. அப்பாவும் சரோஜ்கான் மாஸ்டரும் சேர்ந்து எழுதி போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நேஷ்னல் ரெக்கக்னிஷன் வந்து வர ஆரம்பிச்சிது. நிறையா அப்பா பண்ண பாட்டு வந்து நீங்கள் வந்து அப்பா, இளையராஜா சார் அண்ட் எஸ்பிபி சார் ஓட காம்பினேஷன் வந்து மேக்ஸிமம். அதில் வந்து ரஜினி சார், கமல் சார் இது மாறி மாறி வந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த காம்பினேஷன் வந்து மேக்ஸிமம் அப்படின்றது நான் சொல்லுவேன். உங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டான்ஸ் மாஸ்டர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல நடிகரும் கூட. பல படங்களில் நடிச்சிருக்காரு. அப்பாவுடைய நடிப்பு எந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? ஆக்சுவலாக பாண்டியராஜ சார் படத்தில் வந்து வில்லனாக நடிச்சிருப்பாரு. அப்பா கிட்ட கேட்பேன்ப்பா, என்னப்பா இது ஒரு சூட்டே ஆகலையப்பா வில்லன் அப்படின்னு. ஏன்னா அதே மாதிரி ஒரு டான்ஸ் ட்ராமா வந்து பண்ணியிருந்தாங்க ராமாயணம் தூர்தர்ஷனுக்காக. அந்த பியூட்டிஃபுல் சீரீஸ் அது திருப்பி ரீலீஸ் பண்ண சூப்பராக இருக்கும். அந்த ராமாயணம் வந்து அப்பா வந்து ராவணனா பண்ணியிருப்பாரு. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாரு. ஃபுல் சான்ஸ்கிரிட்டில் தான் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபுல் ப்ரோக்ராமே சான்ஸ்கிரிட்டில் தான் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாரு. அப்புறம் அப்பா ராவ், அது யாருமே இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து தசாவதாரம் அப்பா ராவ் யாரும் மறக்க முடியாத கேரக்டர். அவரும் அவர் வைஃபும் தாங்க எங்களை காப்பாத்துறாங்க. உண்டவையா அதான் முக்கியம். இன்னைக்கும் எல்லாருமே வந்து அந்த படத்தில் நடிச்சார்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரையும் கேமியோ பண்ணியிருக்காரு அப்பா. அவை சண்முகியில் வந்து குட்டி கேமியோலாம் பண்ணியிருக்காரு. ஆனந்த தாண்டவத்திலையும் நடிச்சிருக்காரு. ஆனால் அது அந்த அளவுக்கு ஹிட் ஆல படம். பட் ஆனால் ரெகக்னைஸ்டாக பார்த்தாச்சுன்னா அப்பா ராவ் தான் எல்லாருக்கும் மைண்டில் இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அப்பா அப்படின்னு சொன்ன உடனே காயத்ரிக்கு நினைவில் வரக்கூடிய என்னென்ன விஷயங்கள்? என் உயிர், என்னோட உயிர் தான் ஞாபகம் வருது. ஏன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஒன்று கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அந்த பேர் அவரோட பேரை நான் காப்பாற்றணும் அப்படின்றது தான். அண்ட் ஏன்னா அவரோட பாசம் வந்து அளவில்லாத பாசம். அது என் மேலே மட்டும் இல்லை, எல்லார் மேலேயும். யார் வந்தாலும் ஒரு ஹெல்ப்னு வந்தாச்சுன்னா அது வந்து அப்பா வந்து இறங்கி போய் நின்று ஃபைட் பண்ணி அதை பண்ணி கொடுத்துருவாரு யாருக்காக இருந்தாலும். எந்த இடத்துல வந்து பெண்கள் அது டான்சர்ஸ் யூனியனில் வந்து ஏதாவது லேடிஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாச்சு கூட அப்பா வந்து இமீடியட்டாக போய் அதை சார்ட் அவுட் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் வர வரைக்கும் அவர் ஃபைட் பண்ணுவார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான பர்சன். ஸோ அந்த ஒரு அவரோட பேர் எந்த இடத்துலையும் நான் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. அந்த வகையில் அப்பா எப்போவுமே அவரோட சொல்கிற விஷயங்கள் தான் எனக்கு இன்னும் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் டெடிகேஷன், டைமிங்கில் இருக்கணும், டெடிகேஷன் இருக்கணும், லாயலாக இருக்கணும். இது வந்து எனக்கு அது பர்த்லேருந்தே சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதனால் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பாவோட பாசம் எனக்கு அளவில்லாத பாசம். எனக்கு வந்து எப்படின்னா கூட எனக்கு என்ன வேணுமோ அது நடக்கும் அப்படின்றது தான். ஸோ இன்னைக்கு அப்பா இல்லாத ஒரு குறை வந்து ரொம்ப இது பேக் போன், நம்மளுக்கு ஒரு பெரிய பேக் போனு நம்மளுக்கு வந்து இன்னைக்கு நான் வந்து பொலிட்டிக்கல் ஃபீல்டில் நான் இருந்திருந்தேன்னா அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பாலிடிக்ஸு. புரட்சி தலைவி அம்மாவோட நிறைய பயணிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு பேக்கில் அப்பா
இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா என்னோட ஒர்க் ஃபோர்ஸ் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றது ஒரு இது இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த அவர் இருக்காருன்னு ஒரு நம்பிக்கையில் நான் இன்னும் ஓட்டிகிட்ருக்கேன். அப்பாவோட ஜெயலலிதாவை சந்திச்சிருக்கீங்களா? அப்பா வந்து நேரு ஸ்டேடியம் ப்ரோக்ராம் வந்து அப்போ தான் இனாக்ரேஷன் அப்போ தான் கட்டினாங்க. கட்டி முடிஞ்சோன்னே இனாக்ரேஷன் பண்ணும்போது கிட்டத்தட்ட 6000 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நேரு ஸ்டேடியம் ஓப்பனிங் நடந்துச்சு. அப்போது புரட்சி தலைவி அம்மா வந்து அங்கே வந்து உட்காந்து பார்ப்பாங்க, ரிஹர்சல்ஸ் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து அப்போது ஏஆர் ரஹ்மான் இன்ட்ரடியூஸ் ஆன டைம். அப்போது அந்த பாடலுக்கும் பாட்டு போட்டது வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான். அப்போது நானும் ஏஆர் ரஹ்மான் அவர்களும் போய் உட்காந்து பார்ப்போம். ஹாலிடே டைமில் எனக்கு ஸ்கூல் இல்லாத டைமில் போயிட்டு நான் போய் உட்காந்து பார்ப்பேன் நான். அப்போது மேலே புரட்சி தலைவி அம்மாவும் ஜெயலலிதா அம்மாவும் பார்த்துட்ருப்பாங்க. அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு பார்த்துருப்பாங்க. ஏன்னா ஷீஸ் ஆல்சோ ஃபென்டாஸ்டிக் டான்ஸர் இல்லையா? ஸோ அதனால் வந்து அப்பா வந்து பக்கத்தில் உட்கார வச்சு படம் பார்க்கும்போது நான் சுட்டியாக விளாண்டுட்டு இருந்தேன். எங்கள் அப்பா விளாடாங்க. ஸோ அப்போ வந்து இல்லை அடம் பிடிச்சி நான் அப்பா மடியில் தான் உட்காருவேன்னு அவங்க அப்போ என்ன ரொம்ப அடம் பிடிப்பாளோ அவளை அப்படியே வளர்த்துரு, மாத்திடாத அப்படின்னாங்க. மாத்திடாத, அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அப்புறம் வீட்டில் போய் அம்மா ஒரு வாட்டி நான் சந்திச்சிருக்கேன் சின்ன வயசுல. அப்பா ரெகுலரா அம்மாவை பார்ப்பாங்க. நான் வந்து அப்போ நம்ம பாலிடிக்ஸ்ல வருவோமா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அண்ட் மோரோவர் அம்மா பிறந்த நாள் வந்துச்சுன்னா உடனே வந்து எங்க வீட்டுல வந்து எனக்கு கூட அப்பா அந்த அளவுக்கு அர்ச்சனை பண்ணது கிடையாது சாமி கிட்ட. சாமிக்கு வந்து புரட்சி தலைவி அம்மாவோட பர்த்டே வந்துச்சுனாலும் சரி, இல்ல கமல் சாரோட பர்த்டே வந்துருச்சுன்னா எங்க அப்பா வந்து அர்ச்சனை பண்ணுவாரு அவங்க 2 பேர் பேர்லயும். ஸோ பூஜையே நடக்கும். அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, ஸ்டான்ச் லவர் ஆஃப் 2 பேருமே. அப்பா கமல் சார் வந்து தம்பி மாதிரி, புரட்சி தலைவி அம்மா வந்து ஒரு சிஸ்டர் மாதிரி தான் அப்பா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. உங்கள் அப்பாவுடைய, நீங்களே சொன்ன மாதிரி உங்கள் அப்பாவுடைய இன்னொரு நல்ல நண்பர் கமல்ஹாசன். ஆமாம். அவரோட உங்களுக்கு வந்து இதுக்கு மறக்க முடியாது, நீங்கள் செரிஷ் பண்ணுற மூமெண்ட்டுன்னு அதை சொல்லலாம். சின்ன வயசில் எப்போ பார்த்தாலும் நான் ரொம்ப ஷை, நான் பேச மாட்டேன். இப்போ உள்ளது கான்ட்ராஸ்ட். இப்போ நான் வந்து யார்கிட்ட பேச மாட்டேன். சரி, இப்போ ஏதோ கேமரால நீங்க கேட்கறதால ஒரு சூழ்நிலையை நான் பேசிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல இருக்கேன் நான். ஆனால் இல்லைன்னா வந்து நான் ரொம்ப ரிசர்வ் பர்சன் தான். நான் டக்குன்னு யார்கிட்டையும் இமீடியட்டா பேசுற கேரக்டர் கிடையாது. ரொம்ப ஷை எனக்கு. அதே மேடையிலலாம் நான் நானா பேசுறேன் அப்படின்றது தான் எனக்கு வந்து ஒரு இது வரைக்கும். ஏன்னா எனக்கு மேடையில் வந்து நீங்கள் டான்ஸ் பண்ணால் நான் வந்து பண்ணுவேன். ஆனால் எனக்கு இது வரைக்கும் மேடை பேச்சு நான் பேசினதே கிடையாது. எனக்கு வந்து அது வந்து மைக் ஃபியர் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஆனாலும் ஓகே, நம்ம இப்போ வந்து மக்களுக்காக நம்ம வந்து வி ஹாவ் டு வாய்ஸ் அவுட், சில விஷயங்கள் பேசி தான் ஆகணும் அப்படின்னும் போது அதை எடுத்து பேசுறதுல வந்து தப்பில்லை அப்படின்றதுனால நான் போல்டாக பண்ணிட்டு இருக்கேன் நான். ஆனால் எனக்கு அந்த ஃபியர் இருக்கும் எப்பவுமே. அது ஏற முன்னாடி ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கும் ஸ்டமக்கில். அதுக்கப்புறம் வந்து கமல் சார் பார்த்தாச்சுன்னா அதே பட்டர்ஃப்ளை தான் எனக்கு வரும். ஏன்னா அப்போ குட்டிலேருந்து நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து அவங்க பேசும்போதுலால ஐயோ என்ன இப்படி இங்கிலீஷ் பேசுகிறாங்க, சூப்பராக பேசுகிறாங்களே. அவர் வந்து டிக்ஷனரி வேர்ட்ஸ்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணுவார். ஸோ அதனால் அவர்கிட்ட பேசும்போது ஐயோ நம்ம வந்து தப்பாக பேசுகிறோம்னா அசிங்கமாக இருக்குமே அப்படின்லாம் மனசில் நினச்சிருப்பேன். என்னன்னா அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட். எங்கள் அக்கா ரொம்ப க்ளோஸ். எங்கள் அக்கா அப்போ கொஞ்சம் பெரியவா இல்லையா? ஸோ அவள் ரொம்ப க்ளோஸு, தைரியமாக அவள் பேசுவா, எல்லாம் பண்ணுவா. நான் ரொம்ப ஷை, நான் ரொம்ப ரிசர்வ்டாக இருந்தேன். அவர்கிட்ட ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. ஆனால் அவர் சொன்னார், இல்லை நீ வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு நீ ஆக்ட் பண்ணு அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் கூட இருக்கும்போது தீபாவளியாக இருக்கட்டும் எல்லாம் நாங்கள் வந்து அவர் வீட்டில் தான் நாங்கள் மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இனி ஃபேமிலி ஃபங்க்ஷன்னா 2 ஃபேமிலியும் ஒன்றா எப்போவுமே இருக்கும் அப்படின்றது தான். அப்போது சந்தான பாரதி அங்கிள் எல்லாமே, சத்யராஜ் அவங்க பசங்க, அப்புறம் பிரபு சார் ஃபேமிலி எல்லாமே அங்கே தான் இருப்போம். நாங்கள் விளாண்டுட்டு இருப்போம், சுற்றிட்டு இருப்போம் அங்கேயே. ஸோ அதனால் வந்து அவரோட டைம் வந்து பியூட்டிஃபுல் டைம் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். தீபாவளிக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருவாரு கமலுக்கு நிறையா. அப்போ அக்காவுக்கு வந்து அந்த இது கிடச்சிது ஆப்பர்ச்சுனிட்டி. காதலால வந்து அக்கா ஒர்க் பண்ணியிருக்கா. அண்ட் கிளாஸ் ரூம் அப்பாவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் வந்து ஹேராமில் ஒர்க் பண்ணியிருக்கா எங்கள் அக்கா. அவேஷன் முகிலையும் ஒர்க் பண்ணியிருக்கா. ஸோ அக்காவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. எனக்கு அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் ரொம்ப நீண்ட நாள் கழித்து பிக் பாஸில் பார்த்தது தான் எனக்கு வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்டு. எனக்கு வந்து அவர் பேசும்போது எனக்கு மட்டும் புரியல.
அவரு ஏன்னா இந்த ப்ரோக்ராம் பத்தி எனக்கு தெரியல, என்ன ஒண்ணுமே தெரியாம போய் உட்காந்துட்டேன் நான் அந்த ப்ரோக்ராம்ல. அட பாவீங்களா, அப்போ நான் பேசுறது தான் நான் வந்து கேமா, நாங்க டாஸ்க் பண்றது கேம் இல்லைன்றது வந்து அப்புறம் தான் எனக்கு வெளியில வந்த அப்புறம் தான் தெரியுது. அதுக்கப்புறம் வந்து கமல் சார் ஏதோ ஹிண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாரு, அது எனக்கு புரியவே இல்லை. ஹிண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாரு, நான் நீங்க வந்து யாருமே ஒழுங்கா பேசல, நீ வந்து அப்படி பண்ற அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல நான் அவர் மேலேயே கோவப்பட்டேன். என்னது இது, நம்ம ஒழுங்கா தானே இருக்கோம் உள்ள அப்படின்றது வந்து இது அப்புறம் தான் தெரியுது. ஓகே, திஸ் இஸ் என்டர்டெயின்மெண்ட் ஷோ, தே ஷோ இட் இன் அ வே, அது வந்து பீப்புளுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காக அவங்க எப்படி கட் பண்ணி காமிக்கிறாங்க அப்படின்றது வந்து அப்புறம் வெளியில் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அப்புறம் டசன்ட் மேட்டர். ஆனால் அவரும் இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து ஷோக்கு வரத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் பாலிடிக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டாரு, நீங்க பாலிடிக்ஸ்ல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டாரு. அவரு வெளியில கட் பண்ணி வந்து பார்த்துட்டாச்சுன்னா லாஸ்ட் எபிசோட்ல நான் பாலிடிக்ஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நான் ஷாக் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் he was so away from politics. ஏன்னா கமல் அங்கிள் வந்து ரொம்ப நேர்மையான பர்சன் அண்ட் வெரி ஹெல்ப்ஃபுல். அவர் வந்து ஹெல்பிங் டெண்டன்சி வந்து வேற லெவலில் அவர் ஹெல்ப் பண்ணுவார். 4 பேருக்கு தெரியவே தெரியாது அவர் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரா அப்படின்றது அப்படின்னு தான். ஸோ எந்த இதுலேயும் பப்ளிசிட்டி எடுத்துக்க மாட்டார், அவ்வளோ ஹெல்பிங் டெண்டன்சி. அண்ட் அவர் சினிமாக்காக வந்து நிறைய விட்டுட்ருக்காரு. அண்ட் நிறையா அப்பா வந்து சொந்த பிரதருக்கு எப்படி ஃபீல் பண்ணுவாரோ அதே மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில் வந்து கமல் அங்கிள் வந்து என்னதான் இருந்தாலும் ஹி இஸ் பார்ட் ஆஃப் மை ஃபேமிலி, எனக்கு ஒரு சித்தப்பா மாதிரி அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். நீண்ட இடைவெளிக்கு பின்னால் பிக் பாஸில் அவரை சந்தித்த போது எப்படி இருந்தது முதல்ல? அதை நான் அவர்கிட்ட நான் கமல் அங்கிள் உங்க இங்கே எல்லாருக்கும் முன்னாடி நான் கிஸ் கொடுக்கலாமான்னு கேட்டேன் நான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன்ல, ஏற்கனவே நான் பயப்படுவேன் அவரை பார்த்தா. ஸோ அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு அவர் வந்து எங்கள் அக்காவும் சரி உள்ளே என்ட்ரு ஆகுறதுக்கு முன்னாடி நீ ஒரு பெரிய ஹக்கு கூட, ஏன்னா அக்கா வந்து கமல் அங்கிள் மேலே உயிரே வச்சிருக்கா. ஸோ அந்த மாதிரி அந்த அளவு நான் வந்து கொஞ்சம் பயப்படுவேன், அவ்வளோதான். எனக்கு அந்த மாதிரி தான். ஷோ கலந்துட்டு வந்துட்டீங்க, எப்படி இருக்கு இப்போ அந்த நினச்சி பார்க்கும்போது பிக் பாஸ் ஷோ அனுபவம்? நான் அது நினைக்கிறதே இல்லை சார். அந்த அளவு இருக்கா? இல்லை, ஏன்னா உள்ளே இருந்தது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. வெளியில் வந்து பார்க்கும்போது அதான் சொல்கிறேன், ஒரு ஷோ இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி மக்களுக்கு காமிக்கணுமோ அது காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஷோயும் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது, நம்ம மேலேயும் ஒரு முழு ப்ளேமும் நம்ம எடுத்துக்கிட்டே. சில மிஸ்டேக் நடந்திருந்ததா அது நம்ம ஓன் பண்ணுறது. என்னை பொறுத்த வரைக்கும் என் மிஸ்டேக்கை நான் ஓன் பண்ணணும், நான் அதில் வந்து பயந்து ஓட முடியாது. ஸோ அதனால் அது ஓன் பண்ணி அந்த மிஸ்டேக்கை நம்ம எதாக இருந்தாலும் அந்த தவறுகளை நம்ம வந்து கரெக்ட் பண்ணுறது தான் நம்மளோட முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு. இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ஃபுல்ல இருந்த அந்த நேச்சர் தான் காயத்ரியுடைய நேச்சரா? இல்லை சார், அதான் நான் சொல்கிறேன், கோபமான பெண்மணி. இல்லை நான் கோபமான காரிதான், கோபமான பெண்ணா அது நியாயத்துக்கு தான் நான் கோவப்படுவேன். எனக்கு வந்து அநியாயமாலாம் கோவப்பட மாட்டேன், நியாயத்துக்கு நான் கோவப்படுவேன். டெஃபினட்டாக அது பீக்கில் வரும், கோவம் வந்துச்சுன்னா பீக்கில் வரும், அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 4 பேர் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் இருக்குது. ஆனால் வந்து அநியாயமாக நான் கோவப்பட மாட்டேன், ஒருத்தவங்களை புண்படுத்தணும் ஹர்ட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இது சரியில்லை, இந்த இடத்துல நீங்கள் தப்புனா அதை நான் கேள்வி கேட்பேன் அப்படின்றது தான். அது ஒரு அந்த கோபம் இருந்திருக்கு. ஆனால் அந்த பிக் பாஸ் ஹவுஸில் நீங்கள் சில பேரை புண்படுத்தின சம்பவங்கள்லாம் கூட நடந்தது இல்லையா? அது அந்த மாதிரி கன்வே ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இத்தனைக்கும் வந்து நீங்கள் வந்து ஓவியா வெளியில் வரும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட நான் அந்த இடத்துல நான் தான் அவளுக்கு கூட ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்தேன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் சண்டேல வந்து நான் ஒரு பர்சனை நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியாது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கும் நானும் அவளோட ஒரு குட் ஃப்ரெண்ட், குட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் நாங்கள். ஸோ தட் டசன்ட் மேட்டர் அப்படின்றது தான். ஸோ ஷோவை பார்த்துட்டா பெட்டராக இருக்கும், அதனால இந்த பர்சன் இப்படி தான் அப்படின்றது வந்து நம்ம இது பண்ணிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த பிக் பாஸ் அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள், சண்டைகள் இதெல்லாம் இயல்பாகவே நடக்கிறதா இல்லை அது வந்து அப்படி தூண்டப்படுறாங்களா? இந்த சீக்ரெட் நான் சொல்லிட்டேன்னா மக்களுக்கு தெரிஞ்சிடுமே. சம்டைம்ஸ் வந்து பிக் பாஸ் தூண்டி விட்டுருவாரு, அது வந்து தூண்டலால சில சண்டைகள் வரும் அப்படின்றது தான். அதுதான் கேம். சில இடத்துல டைரக்டாக சொல்ல மாட்டார், அது ஒரு டாஸ்கோடு சேர்ந்து சொல்லிடுவார். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சண்டை வந்துடும். அது வந்து லீடர்ஷிப் பொசிஷனில் அங்கே யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட்டாக சில பேர் பண்ண மாட்டேன், இது பண்ணுவேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின் போது அது நிறைய பேருக்கு அது ஒத்துக்காது இல்லையா? இங்கேயே நம்ம வந்து நீங்கள் பாலிடிக்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா சில லீடர்ஸோட ஐடியாலஜி நம்மளுக்கு பிடிக்காது, சில லீடர்ஸோட ஐடியாலஜி நம்மளுக்கு பிடிக்கும். ஒத்து போகிறவங்க கிட்ட தான் நம்ம வந்து
நம்ம வந்து தேர்ந்தெடுப்போம். அதுதான் பிக் பாஸோட வீட்லேயும் அதுதான். என்ன மாதிரியான எதிர்பார்ப்போடு அந்த ஷோக்குள்ளே நீங்கள் போனீங்க? எதுவுமே எதிர்பார்க்கல சார். ஆக்சுவலாக எனக்கு அந்த டைமில் வந்து 2 ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. நான் அப்போ தான் உங்களில் யார் பிரபுதேவா ஷோ முடிச்சு ஜட்ஜாக இருந்தேன் நான். அதில் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு ஜீல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஜீல வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அது நான் வந்து சரி திருப்பி ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது கரெக்டாக இந்த இதுவும் 2மே வந்துச்சு ஒரே டைமில் ஒரே டேட்டில் ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கு நான் வந்து சொன்னேன் சரி ஓகே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல் இருக்கு. ப்ளஸ் விஜய் டிவியில் ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணனால எனக்கு இது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நான் உள்ளே போனேன். எனக்கு அது நான் ஹிந்தி பிக் பாஸும் பார்த்ததில்ல, பிக் பிரதரும் நான் பார்த்ததில்ல. ஸோ அதனால் பிளைண்டாக உள்ளே போயிட்டேன் நான். இவங்க ரொம்ப சொன்னாங்க, அங்கே டீனான்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க தான் வந்து நீங்கள் போங்க நீங்கள் சூப்பராக இருக்கும், நீங்கள் போனால் தான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தான் புரிஞ்சுது என்ன சூப்பராக இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஓகே ஃபைன், நீங்கள் என்னை வச்சு செய்யறதுக்காக தான் சூப்பராக இருக்கும் சொல்லியிருக்கேன், அமுச்சு விட்டுருக்கீங்க அப்படின்னு. பட் நோ ரிக்ரெட். எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு நான் வந்து என் கோவத்தை டெஃபினட்டாக இதுதான் என் கோவன்றது மக்கள் பார்த்துருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக நியாயமான விஷயத்துக்கு நான் கண்டிப்பாக கோவப்படுவேன் அப்படின்றது தான். திரும்ப பிக் பாஸில் அழைப்பு வந்தால் போவீங்களா? ஒரு வாட்டி நம்மளுக்கு அந்த சீக்ரெட் சொல்லிட்டாங்கன்னா 2வது வாட்டி அது சுவாரஸ்யமாக இருக்காது சார். அதனால் வந்து போய் நம்ம தெரிஞ்சு விளையாடுறதோட தெரியாமல் விளையாடுறது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு, ஒரு அட்வென்ச்சரஸாக இருந்தது. இப்போ தெரிஞ்சு போனேன்னா நான் நேக்காக விளையாடுவேன், அவ்வளோதான். நீங்கள் நடன இயக்குனராக பணியாற்றி முதல் திரைப்படம் ஜெயங்கொண்டான் தானே? ஆமாம், ஜெயங்கொண்டான் பொய் சொல்ல போகிறோம் 2மே ஒரே டைம். பொய் சொல்ல போகிறோம் தான் ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணேன். ஜெயங்கொண்டான் சாங் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. ஸோ எனக்கு சத்யஜோதி தியாகராஜன் சார் அப்பாவுக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அவரோட படத்தில் எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அண்ட் உஸ்பெகிஸ்தானில் ஷூட் பண்ணோம். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. பாலசுப்ரமணியம் தான் வந்து கேமரா பண்ணாங்க. அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கும் நிறைய கற்றுக்க முடிஞ்சுது. ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சன், ஒரு டிஓபி. ஸோ அவர்கிட்ட நிறைய ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. பாவனா வந்து அதில் இருந்தாங்க, அண்ட் வினய். ஸோ ஒரு நல்ல டீம் அது. அங்கே ஃபுட்டு கஷ்டப்பட்டாலும் நாங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி, ஏன்னா அந்த ஃபுட்டு டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏஎல் விஜயோட பல படங்களில் பணியாற்றிருக்கீங்க. அவர் எனக்கு அண்ணா மாதிரி அவர் வந்து எனக்கு அவரோட படங்கள் எல்லா படங்களும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 1-2 படங்கள் தவிர அந்த படம் எல்லாமே நல்லாவே ரீச் ஆயிருக்கு பீப்புள் கிட்ட. மெட்ராஸ் பட்டினம், தெய்வ திருமகள், அதுக்கப்புறம் தலைவி, இது எல்லாமே வந்து நான் நல்லா ரீச் ஆயிருக்கு பீப்புள் கிட்ட. ஸோ அவரோட ஒர்க் பண்ணும்போது வந்து அவரோட வே ஆஃப் ஒர்க்கிங் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு. ஹீ இஸ் வெல் பிளான்டு. டைம் வேஸ்ட் பண்ண மாட்டார். ஸ்பாட்டுக்கு போனால் வந்து நம்ம இது டைம் வேஸ்ட் பண்ணி இது பண்ணுவோம். ஸோ என்ன எடுக்கணுமோ அது என்னவோ வெல் பிளான்டாக இருப்பாங்க. அவரோட ப்ரிப்ரேஷன், ப்ரீ-ப்ரொடக்ஷன் ப்ரிப்ரேஷன்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தலைவி படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்த தலைவி சம்மந்தப்பட்ட படம் அது எப்படி இருந்தது? அந்த படத்தில் பணியாற்றி கங்கனாக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ட்ரைனிங் கொடுத்தேன் நான் டான்ஸ்க்கு. ஆமாம், மணாலி அவங்க குழுமணாலிக்கு போயிட்டு அவங்களோட வீட்டுக்கே போயிட்டு நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அண்ட் ஏன்னா அவங்க கம்ப்ளீட்டாக நான் டான்ஸர். அப்படியா? ஆமாம், டான்ஸே ஆட தெரியாது அவங்களுக்கு சுத்தமாக. ஸோ என்ன சொல்கிறது, இப்போ அந்த ஸ்டைலாக இப்படி ஆடுறது வேறு, ஆனால் ஒரு ப்ராப்பர் டான்ஸ் ஆடுறது வேறு அப்படின்றது. அவங்களுக்கு சுத்தமாக டான்ஸர் கிடையாது. ஸோ அவங்களுக்கு போய் அதை சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க போட்ட எஃபர்ட், ஸோ அவங்க போட்ட எஃபர்ட், புரட்சி தலைமை அம்மாவை எப்படியே ஆக்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நிறையா ட்ரைனிங். ஸோ நான் சொல்லியிருக்கேன் எப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம கூட இருந்து சொல்லி வரும்போது நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க உள்வாங்கி நிறையா நல்லாவே ஒர்க் பண்ணாங்க. அவங்க அது படமாக பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்னும் எப்பவுமே வந்து ஜஸ்ட் அவங்க தலைவியானதுக்கு வரைக்கும் தான் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் அவங்க பண்ண தமிழ்நாட்டுக்கு பண்ண அற்புதமான திட்டங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் அந்த ஃபைட் வந்து கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஃபைட். வரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபைட் வேறு, வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபைட் வேறு அப்படின்றது தான். 2 ஃபைட்டுமே ஷீ இஸ் அ மெக்னிஃபிஷன்ட் லேடி, ஷீ இஸ் த குவீன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான் டெஃபினட்டாக.
தெய்வ திருமகளில் விக்ரமோடவும் இன்னொரு பக்கம் அனுஷ்காவோடவும் பணியாற்றியது எப்படி இருந்தது? ஆமாம், கெனியனான்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம். கெனினா வந்து எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். ஏன்னா கலாண்டி டான்ஸ் கிளாஸ் தான். ஸோ இப்போது ஜெயந்தி மாஸ்டர் தான் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அங்கே வந்து போகாத ஆர்டிஸ்டே கிடையாது இது வரைக்கும். இங்கே தனுஷ் வரைக்கும், அதுக்கப்புறம் எல்லாருமே அங்கே வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல எனக்கு நான் வந்து ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலியில் மெம்பர் மாதிரி, ஒரு பிரதர் மாதிரி. ஸோ அதனால் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா அப்பா வந்து பட்டர்ஃப்ளை சாங் எடுத்திருக்காரு கெனினாவோட. இப்போ நான் வந்து திருப்பியும் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அவருக்குமே வந்து சின்ன பாப்பா என் கூட ஒர்க் பண்ணுறது அப்படின்றது. ஸோ அதே மாதிரி எனக்கு நாசர் சார் ஃபஸ்ட்டு சாங், நாசர் சார் வந்து நமஸ்காரம் போட்டு எப்படின்னு ஒரு ஐயோ நாசர் போய் சொல்ல போறோம் இல்லையா? ஆமா, போய் சொல்ல போறதுல ஐயோ அது வேற சிஜி சாங் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு எனக்கு ரொம்ப டஃப்பான ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால சிஜி சாங், அந்த சிஜி சாங் எடுத்து முடிக்கிறதுக்குள்ள நாசர் அங்கிள் வந்து இப்படின்றாரு அப்படின்னு. அப்போ அவர் வேற இன்னொருத்தர் அவரும் நடிச்சிருந்தாரு, கேரளா ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட் அவரும் இருந்தாரு. ஸோ ஐயோ எல்லாம் பெரிய ஆர்டிஸ்டாக இருக்காங்களே, நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோம், என்னை மாஸ்டராக அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துகிட்டே இருந்தது. அதே தான் ஆக்டர் விஜய் சாரோடையும் நடிக்கும்போது, ஐ மீன் டான்ஸ் ஆடும்போது, கொரியோகிராஃப் பண்ணும்போது அவர் வந்து நான் சொல்லி கொடுத்த ஸ்டெப்ஸை அவங்க எடுத்துப்பாங்களா அப்படின்னு. ஆனால் தே என்ஜாய் டூயிங். மாஸ்டர் என்ன சொன்னாங்களோ அதை என்ஜாய் பண்ணது வந்து தலைவால. ஸோ அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் டென்ஷன் ஆயிருக்கேன், என் மனசுக்குள்ளே அதே பட்டர்ஃப்ளை இருந்துகிட்டே இருந்தது. விஜய் செட்டில் ஆடுறதை பார்த்து பிரமிச்சிருக்கீங்களா? ஐயோ, அவர் வந்து ஸ்பாட்டில் கேமராக்கு முன்னாடி அவர் வந்து புயல் அப்படியே அப்படி வந்தாச்சுன்னா அப்படியே அமைதி சாந்தி ஆயிடுவார் அவர். ஆமாம், அந்த கேமராக்கு பின்னாடி வந்து அந்த கேமராக்கு முன்னாடி புயலுக்கு முன்னாடி ஒரு சாந்தி, அது வந்து அமைதி இருக்கும் இல்லை, அந்த மாதிரி அங்கே கேமராக்கு பின்னாடி இருப்பார். கேமராக்கு முன்னாடி வந்தாச்சுன்னா ஒரு புயல் மாதிரி இருப்பார். அவர் வேற லெவல். அவர் அந்த விஷயத்தில் அந்த மேஜிக் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ரிஹர்சல் அப்போ ஆடக்கூட மாட்டார், பார்த்துக்கிட்டே இருப்பார், ஆடிடுவான்றாங்களா உண்மையா? ஆமாம், ரொம்ப ஹெவி சாங்ஸு, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, இந்த ஹெவி சாங்னா அவர் அது ரிஹர்சல் 1 or 2 days எடுத்துக்கிறாரு. இல்லை வேறு லைட் நம்பர்ஸு, ஒரு ஃபீல் குட் சாங் அந்த மாதிரினா அவர் டேரெக்டாக ஆன் ஸ்பாட் ஒரு வாட்டி தான் பார்ப்பாரு, அப்படியே ஆடிடுவார். மெமரி. எப்படி பழகுவார் படப்பிடிப்பில்? வெரி சிம்பிள். நீங்கள் வந்து ஷூட்டிங் முடிச்ச உடனே நான் போய் கேரவேனில் போய் உட்காந்துக்கணும் அப்படின்னு ஷார்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம்னா அவர் அங்கேயே துணி கீழே தரையில் விரிச்சிடுவார், டவல் விரிச்சிடுவார். அந்த 5 minutes இருந்தால் கூட பவர் நேப் எடுப்பார். ஏன்னா திருப்பி ஃப்ரெஷ்ஷாக அடுத்த ஷார்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எனர்ஜி வேஸ்ட் பண்ண மாட்டார் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த டைமில் அந்த எனர்ஜி வந்து கெயின் பண்ணுறதுக்கு அந்த பவர் நேப் எடுப்பார். ரொம்ப லாங் பிரேக் வந்துச்சுன்னா தான் கேரவனுக்கு போவார். மிச்சபடி எல்லாருக்கூடயும் ஜோவியலாக ஜாலியாக பேசுவார். ஷார்ட் டெடிக்கேஷன், அவரோட டெடிக்கேஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதே சமயத்தில் ஃப்ரெண்ட்லினஸ் தான், ஃப்ரெண்ட்லி பர்சன். பொதுவாக நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்துருப்பீங்க, மிகப்பெரிய நட்சத்திரமாக இருந்தாலும் எம்ஜிஆர் சிவாஜியாக இருந்தால் கூட நடன இயக்குனர் பாட்டு ஷூட்டிங் அப்படின்னா முதல்ல நடன இயக்குனருக்கு வணக்கம் தெரிவிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நடனமே ஆட போவாங்க. இப்போவும் அந்த பழக்கம் தொடருதா? இல்லை. எங்கேருந்து எப்போ போச்சு, ஏன் போச்சு? இப்போ தப்பாக எடுத்துக்கிறாங்க. காலில் விழுறது தப்பு அப்படின்றது வந்து தப்பாக எடுத்துக்கிறாங்க. அந்த குருன்றது போயிடுச்சு. அந்த குரு ஸ்தானம்ன்றது வந்து அந்த போயிடுச்சு. ஏன்னா அதுக்கு டோட்டல் டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுத்து அது அந்த என்னை பொறுத்த வரைக்கும் காலில் விழுறது வந்து நாட் ஒன்லி ஃபார் இது. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ, காலில் விழுந்தாச்சுன்னா என் ஈகோவும் கிடையாது, உங்கள் ஈகோவும் கிடையாது, நீங்கள் அந்த இடத்துல என்னை பிளெஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அப்போது நான் போய் ஆடும்போது உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைன்றதுக்காக தான். அதுதான் குருவோட அந்த மீனிங்கு. ஆனால் இன்றைக்கி வந்து அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அது காலில் விழக்கூடாது, காலில் விழுந்தால் அது வந்து ஒரு பெரிய குத்தம் அப்படின்னு. ஸோ ஓகே ஃபைன், இன்றைக்கி ட்ரெண்டி வேர்ல்டில் வந்து அது அப்படி எடுத்துக்கிறாங்க. பட் ஆனால் அது காலில் விழுறது நாட் லைக் எனக்கு கீழே நீ அப்படின்றது அர்த்தம் கிடையாது அப்படின்றது தான். ஸோ பிளெஸ்ஸிங்கோட அர்த்தமே அந்த ஈகோ வந்து நம்ம விட்டுட்டு நம்ம அந்த பிளெஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம உங்களுக்கு தெரியாதவங்களோட நீங்கள் எனக்கு டீச் பண்ணுறீங்க, அது வந்து நான் எந்த ஈகோ இல்லாமல் அதை கற்றுக்குறேன், நீங்களும் எந்த ஈகோ இல்லாமல் டீச் பண்ணுங்கள் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஸோ இன்றைக்கி அது டோட்டலாக போயிடுச்சு. அந்த 4 பாட்டு, அது கிட்டத்தட்ட 4-5 பாட்டு இருக்கும் ஒரு படத்தில். அந்த காலத்தில் இப்போவும் பாடலும் கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த காலத்தில் 5 பாட்டு இருக்கும்.
அந்த 5 பாட்டுலேயுமே வந்து ஒரு மாஸ்டர் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த இப்போது அப்புறம் சப்போஸ் அப்புறம் கொஞ்சம் கம்மியாகி 2 மாஸ்டராக இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு பாடலுக்கு ஒரு மாஸ்டர். எப்போ ஒரு பாடலுக்கு ஒரு மாஸ்டர் வந்தாங்களோ அந்த கான்செப்ட் வந்து காலில் விழுற கான்செப்ட் வந்து போய் அந்த குருஸ்தானம் போய் நீங்கள் மாஸ்டர் நான் டான்சர்ஸ் அவ்வளோ அப்படின்னு தான் இருக்குது. காலில் விழுறதுக்கப்புறம் முதல்ல கொஞ்ச நாள் கையை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆமாம், இப்போ கை இப்போ ஹக்கும் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் நத்திங் ராங். ஆனால் உங்களோட புரிதல் தவறாக இருந்திருக்கு அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். காலில் விழுத புரிதல் வந்து தவறாக இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து டான்சர்ஸை நம்ம அங்கே திட்டும்போது கூட நம்ம வந்து ஒரு சரியா ஆடலை, நீங்கள் திட்டுறீங்க, ஏன் இப்படி ஆடுறீங்க அப்படி இப்படின்னு திட்டும்போது அந்த ஈகோ இருக்கக்கூடாதுக்காக தான் அந்த குருஸ்தானம். அந்த ஈகோ இருக்கக்கூடாது. நீ என்ன பெரிய டான்ஸரா, நீ எனக்கு சொல்லி கொடுக்குறியா அப்படின்ற ஒரு ஈகோ இருக்கக்கூடாது. அந்த ஈகோ இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணோம்னா அந்த மாஸ்டர் இந்த குருஸ்தானத்தில் இருந்தால் தான் அது கரெக்டாக வந்து வரும் அப்படின்றது தான். ஏன்னா நம்ம எண்ட் ஆஃப் தி டே நம்ம ப்ராடக்ட்டும் நம்ம என்ன ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் தான் எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ ஜனங்க பார்க்க போகிறாங்க. ஸோ அதனால என்ன அது இன்னைக்கு அது அவ்வளோ இல்லை அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். சில பெரிய நட்சத்திரங்கள் ஆடும்போது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மூமெண்ட் ஆட மாட்டாங்க. அது போல சுச்சுவேஷனை எப்படி நீங்கள் எதிர்கொள்வீங்க? இது அப்பா கிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ ஏன்னா வந்து கமல் சார் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் டான்சர். ரஜினி சார் வந்து ஸ்டைலிஷ், அந்த ஸ்டைல் ஜாஸ்தி இருக்கும் மோர் தென் டான்ஸு. ஸோ அவருக்கு கமல் சாருக்கு கொடுக்குற ஸ்டெப்ஸ் மாதிரி அப்பா வந்து ரஜினி சாருக்கு கொடுக்க முடியாது, ரஜினி சாருக்கு கொடுக்குற மாதிரி கமல் சாருக்கு கொடுக்க முடியாது. ஸோ ஒருத்தருக்கும் ஒரு டேலண்ட்டு வேவ் லெங்த் இருக்கும். அந்த வேவில் வந்து அப்பா பண்ணுறது நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன் நான். ஸோ அதனால் அதே சமயத்தில் என்னால் போய் வினய் வந்து பெரிய டான்ஸர் கிடையாது, அவருக்கு போயிட்டு நான் வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்தேன்னா பரத் ஆடுற மாதிரியோ இல்லை சிம்பு ஆடுற மாதிரி நான் வினய்க்கு கொடுத்தாச்சுன்னா அது முடியாது. அது வந்து அது அவுட் ப்ராடக்ட் வந்து கரெக்டாக வந்து நிற்காது அப்படின்றது தான். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ளெக்சிபிளாக தான் நம்ம கொரியோகிராஃப் பண்ணி கொடுக்கணும். அது மாதிரி நட்சத்திரங்களோட எப்போவாது ஒரு உரசல் வந்திருக்கா? உரசல் வந்தது இல்லை. மெயினாக சம்டைம்ஸ் ஹீரோயின் தான் வந்துட்டு பாம்பேலேருந்து வந்துடுவாங்க. ஸோ பாம்பேலேருந்து வந்துடனே நான் அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் அப்போவே வந்துடும் மைண்ட் செட்டு. பாம்பேலேருந்து வரதே அது நம்ம சினிமா பீப்புள் தான் பண்ணுறது. பாம்பேலேருந்து வந்திருக்காங்க, ஸோ பாம்பே டான்சர்ஸ்னாலும் பாம்பே டான்சர்ஸ், ரிச் கேர்ள்ஸ் அப்படின்னு ரிச் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணதே சினிமா தான். ஸோ அப்போது இங்கே இருக்கிற சினிமாக்காரங்க தான். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கேருந்து வரும்போதே திமிரதான் வருவாங்க. ஸோ அவங்கள இல்லைம்மா நீ வந்து ஆடிதான் ஒரு வழி இல்லை அப்படின்ற போது அவங்க கோச்சிப்பாங்க. ஸோ அப்போது நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து அவுட் ப்ராடக்ட் நம்மளுக்கு நல்லா வரணும்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்து தான் ஆகணும். அதான் சூர்யாவோட பணியாற்றியது எப்படி இருந்தது? நிறைய ஆக்சுவலாக நான் சூர்யாவோட நிறையா ஸ்டேஜ் ஷோஸ், எல்லா ஸ்டேஜ் ஸ்டார் நைட்லேயும் நான் தான் அவருக்கு பேராக இருந்திருக்கேன். ஏன்னா நான் குட்டி பொண்ணு. ஸோ அவங்க 2 பேரும் ஜோதிகாவும் சூர்யா லோ போட போது சேஃபஸ்ட் கேர்ள் வந்து காயத்ரி தான். இந்த குட்டி பொண்ணோட ஆடிடு உனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்றது தான் இருக்கும். ஸோ அதனால சூர்யா தான் எனக்கு எப்பவுமே பேராக இருந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டான்ஸ் சொல்லி கொடுக்க வரும்போது அப்பா கிட்ட தான் அமிச்சாங்க சிவகுமார் அங்கிள். அப்போது வந்து அக்கா தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுத்திருக்கா. ஆமாம், சுஜா தான் எடுத்திருக்கா. அப்போ நான் ரொம்ப குட்டி 14 இயர்ஸ் தான். அப்போ ஆனால் அசிஸ்டண்ட் கொரியோகிராஃபராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஆனால் ஸ்டார் நைட்ஸில் எல்லாருமே நான் வந்து சூர்யாவோட தான் பேரு. பேசவே மாட்டார், ஆனால் இப்போ கான்ட்ராஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காரு. எனக்கு இது சூர்யாவா, நிஜமாலே இது சூர்யாவா அப்படின்னு நான் பார்ப்பேன் நான். ஏன்னா நாங்கள் இப்படி ஆடும்போது இப்படி கூட டச் பண்ண மாட்டார். கை பிடிக்காமலே வந்து சுத்துவேன், கை பிடிக்காமலே இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன். ஸ்டேஜ் ஷோல வந்து கரெக்டா ஆடிடுவாரு. ஆனா ரிஹர்சல்ல வந்து அப்போ கரெக்டா பிடிச்சாதானே நம்மளுக்கு அந்த கிரிப்பு தெரியும். அங்க போய் ஃபோர்ஸ் இழுத்துட்டாருன்னா நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால அவர் அப்படி இருந்தார் அந்த டைம்ல. இப்போ எப்படி இருக்காருன்னு தெரியல. ஆனால் ஆதவனில் ஒரு ஸ்லாப்ஸ்டிக் அவரோட ஒர்க் பண்ணேன். ஆனால் இன்னொரு சாங் ஒர்க் பண்ணேன் ஆதவனில். ஆனால் நயன்தாராக்கு தான் சாங் எடுத்தேன், சூர்யாவுக்கு எடுக்கல. ஆனால் கம்ப்ளீட் சேஞ்ச் இருந்துச்சு. நான் வந்து அவர் ஆக்டர் ஆனதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் போய் பார்க்கும்போது அந்த சூர்யா டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நான் ஷோவில் வந்து நான் கூட பார்த்த சூர்யா வேற டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ப்ரௌடாகவும் இருந்துச்சு. இஸ் டூயிங் கிரேட் ஜாப் அப்படின்னு தான். டெடிக்கேட்டடாக அவர் வந்து இந்த பாடியும் அவர் எப்போ ஏற்றுறாரு, எப்போ இறக்கணுமோ. ஹேண்ட்ஸம் பர்சன், நோ டவுட். அதெல்லாம் வந்து டெஃபினட்
மோஸ்ட்லி அவர் ஃபஸ்ட்டு வரும்போது ஆட தெரியாது அவளுக்கு, அவர் சூப்பராக ஆட மாட்டார். ஆனால் அவர் வந்து அதுக்கப்புறம் அவர் குரூம் பண்ண விஷயம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்படி குரூம் பண்ணிக்கிட்டாரு. ஹார்ட் ஒர்க், அந்த ஹார்ட் ஒர்க் வந்து சூர்யா கிட்ட நான் பார்த்தேன். நான் அதே மாதிரி தனுஷை சொல்லலாமா? தனுஷ் வந்து ஆல்ரெடி டேலண்டட் சார். அவர் வந்து இன்பார்ன் டேலண்ட் இருந்துச்சு அவருக்கு. கிஃப்டட் சைல்டு தான் நான் சொல்வேன் நான். அது எல்லாருக்குமே டக்குன்னு வந்துடாது. அது ஒரு கிஃப்டட் சைல்டு. அவர் வந்து பார்ன் டேலண்டட். ஆனால் பிரதர் வந்து அது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கரெக்ட். ஸோ அதே சமயத்தில் இவரோட ஹார்ட் ஒர்க், எவ்வளோ பேர் அவரை வந்து நிறைய பேர் வந்து முன்னாடிலாம் வந்து அசிங்கமாக கமெண்ட் அடிச்சிருக்காங்க அவரோட லுக் வைஸ். ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு அவர் வந்து நடிப்பில் வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு சுறாவளியாக இருக்காரு. அதான். ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு பர்சன். அந்த அளவுக்கு ஹி லவ்ஸ் சினிமா. அந்த மாதிரி ஒரு லவ் சினிமா. இப்போ எப்படி கமல் சார் எப்படி சினிமாவை எப்படி லவ் பண்ணுறாரோ அதே மாதிரி தான் நான் வந்து கமல் சார் ரஜினி சார் 2 பேருமே எப்படி சினிமாவை எப்படி லவ் பண்ணாரோ அது நான் தனுஷ் கிட்ட மட்டும்தான் நான் பார்க்குறேன். வேறு யார்கிட்டையும் நான் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு சினிமா மேலே ஒரு பேஷனேட்டாக இருக்கிற ஒரு பர்சனை. இப்போ டான்ஸ்லேயும் அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுறவர் ஆகிட்டார் இப்போ. ஆமாம், டான்ஸும் சூப்பராக ஆடுவார் அவர். அதை சொல்கிறேன், இன்பில்ட் அவருக்கு எல்லாமே கிஃப்டட். இட் வாஸ் அ பார்ன் ஹீரோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு பர்சன், பார்ன் ஆர்டிஸ்ட். ரஜினியோட எப்போது பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சுதா உங்களுக்கு? இல்லை, ஆனால் வந்து நான் சார்லி சாப்ளின் படம் முடிச்ச உடனே அவர் வந்து கூப்பிட்டு எனக்கு இது பாராட்டுலாம் செஞ்சார். எனக்கு அது ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்டாக இருந்தது. நான் சார்லி சாப்ளின் எப்படி காலை தூக்கி போட்டேன் அப்படின்னு கேட்டார். டஃப் மூமெண்ட் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஏன்னா கமல் அங்கிளுக்கு தெரியும், நான் சின்ன வயசில் அவருக்கு முன்னாடி எப்போ போனாலும் ஸ்ப்ளிட் பண்ணிக்காமி அப்படின்னு வரு. ஸோ அவருக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அவர் டான்ஸ். ஆமாம் அதே கேட்டார், இன்னும் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ குண்டா வேற இருந்தேன் நான், நல்லாவே குண்டு, இப்பவும் குண்டா தான் இருக்கேன். அப்போது உடனே ஸ்ப்ளிட் பண்ணுவியானா உடனே பண்ணி காமிச்சேன். ஸோ உடனே வந்து அதெல்லாம் இன்னும் மைண்டில் அவருக்கு தெரியும். ஆனால் ரஜினி சார் என்ன ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இதெல்லாம் பண்ணுவாளா அப்படின்னு பார்த்தது ரஜினி சார் பார்த்துருக்காங்க. இந்த நடிகர்கள் மாதிரி நடிகைகளில் வந்து காயத்ரியை வந்து ஆச்சரியப்பட வச்ச நடிகை யார் சொல்லுங்க? சிம்ரன். எக்ஸ்ட்ராடினரி டான்சர் சிம்ரன். சைஷா வந்து இப்போ ஆர்யா வைஃப் சைஷா, அவங்க சூப்பர் டான்சர். ஸ்ரேயா ரொம்ப அழகாக ஆடுவாங்க, ஏன்னா அவங்க வந்து கதக் டான்சர். ஸோ அது கதக்னால அந்த பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். மிச்சவங்க யாரும், சாய் பல்லவி நல்ல டான்சர். அதுக்கப்புறம் மிச்சவங்க யாருமே வந்து எல்லாமே ஓபிதான். ஆமாம், எல்லாரும் ஓபிதான் அடிப்பாங்க. மிச்சவங்க இந்த 4 ஆர்டிஸ்ட் வந்து நான் பார்த்ததுலேயே வந்து ஃபேண்டாஸ்டிக் டான்சர்ஸ். இவங்க 4 பேரும் இன்டென்ஸ் டான்சர்ஸு. இது தவிர டான்ஸ் சில பேர் வந்து முயற்சி பண்ணுவாங்க, வராது. சில பேர் முயற்சியே பண்ண மாட்டாங்க. ஆமாம். அப்படி யாரெல்லாம் நல்லா முயற்சி எடுத்துக்கக்கூடியவங்க? அட்லீஸ்ட் முயற்சி எடுக்கக்கூடிய ஆளுங்க யாருன்னு பார்த்தாச்சுன்னா, நான் டான்ஸ் நம்பர்ஸ் பெருசாக இங்கே ஒர்க் பண்ணல சார். அமலா பால் நிறையா முயற்சி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் சில பேர்லாம் வந்து முயற்சியே எடுக்க மாட்டாங்க, எடுக்கிறது இல்லை. ஜோதிகெல்லாம் நல்ல முயற்சி எடுப்பாங்க. ஷீஸ் நாட் அ ஃபேண்டாஸ்டிக் டான்சர், எல்லாட்டையும் அவங்க முயற்சி எடுத்து ஆடுவாங்க. ஸோ அந்த வகையில் அவங்க சூப்பர். முயற்சி எடுக்காம தான் இப்போ நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அது படத்திலே தெரியுது. அதான் எப்படி இருந்தது சிம்புவோட ஒர்க் பண்ணது? சிம்புவோட நான் வந்து ஒர்க் பண்ணால் எப்படி ஒர்க் பண்ணுவேன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா பிகாஸ் 2 பேருமே 4 வயசுலேருந்து தெரியும். ஆமாம், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஸோ எனக்கு அவர் விஜய் கூட எப்படி நான் பயந்தேனோ சிம்புவோட பயந்தேன் நான். ஆனால் அவர் வந்து காயு நீ சொல்கிறனால தான் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ மகா படத்தில் தான் நான் வந்து ஷூட் பண்ணேன் நான். ஆனால் கம்ஃபர்டபுளாக இருந்தது, அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் அவர் சின்ன வயசு ஷூட்டிங்கில் வந்து ஐ ஆம் எ லிட்டில் சார் அப்போ தான் வந்து அந்த சாங் எடுத்தாங்க. அப்போ நான் போய் பார்த்துருக்கேன். அப்போ நாங்கள் கிளாஸில் நாங்கள் 2 பேரும் அடிச்சுக்குவோம். டான்ஸ் கிளாஸ்க்கு வந்தாங்கன்னா அடிச்சுப்போம் 2 பேரும் சின்ன வயசில். ஆனால் வெரி ட்ரூ ஹார்ட்டட் பர்சன் சிம்பு வந்து. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்டுக்காக இல் பி ட்ரூ, அந்த மாதிரி ஒரு பர்சன். அண்ட் வெரி டேலண்டட். சின்ன வயசுலேயே அங்கிள் வந்து ராஜேந்திரன் அங்கிள் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரம் கிளாஸ்க்கு அமுச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் சிங்கிங் கிளாஸு, மியூசிக், இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஃபைட் கிளாஸு. ஸ்கூல் முடிச்ச உடனே சார் இதுதான் அவரோட டைம் டேபிள். அதுக்கப்புறம் டான்ஸ் கிளாஸ் வருவார். ஸோ இதுதான் அவரோட டைம் டேபிள். லிட்ரலாக
ஹில் கோ பேக் டு ஸ்லீப் ஒன்லி பை அரௌண்ட் ஒரு 9 o'clock மாதிரி தான் ஸ்லீப் பண்ணுற மாதிரி தான். எல்லாருமே 9 o'clock தான் தூங்குவாங்க. பட் ஆனால் வந்து அந்த டைம் டேபிள் ஃபுல்லாக இருக்கும் சிம்புக்கு. அந்த அளவுக்கு ஹீ லேர்ன்ட். அதே மாதிரி லேர்னட் பர்சன் பார்த்தீங்கன்னா பிரசாந்த். சினிமா லேர்னட் பர்சன். இப்போ வந்து கமல் சார் எப்படி வந்து எந்த ஒரு இப்போ இந்த கேமரா பற்றி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட அது எல்லாமே தெரியும். அந்த அளவுக்கு லேர்னட் வந்து எனக்கு வந்து பிரசாந்த். அந்த அளவுக்கு எஸ், அந்த லேர்னட் வந்து சிம்பு, அந்த லேர்னட் வந்து தனுஷ் சாரும். இந்த அளவுக்கு ஒரு அந்த சினிமாவை வந்து அப்படியே கரைச்சி குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். மற்றவங்க ஆப்வியஸாக பிரபுதேவா மாஸ்டரும். ஆனால் வந்து எல்லாருமே வந்து இந்த அளவுக்கு எஃபர்ட் போட மாட்டாங்க சினிமாவில். ஆனால் இவங்களோட எஃபர்ட் வந்து அன்பிலீவபிளாக இருக்கும் அப்படின்னு. ஆமாம், டான்ஸர், டெக்னிக்கலி ஆல்சோ இஸ் டூ குட் சார். ஒரு ஏதோ ஒரு படம் ரீசெண்டாக வந்த படம் தான். அந்த படத்தில் வந்து ஹிந்தி படத்தை அப்படியே எடுத்து அவர் மட்டும் சிஜி பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் தெரியவே தெரியாது, அந்த ஷார்ட்டு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த கண்ணில் தான் நினைக்கிறேன். அந்த கண்ணா இல்லை அதுக்கு ப்ரீவியஸ் மூவியான்னு தெரியல. அந்த படத்தில் வந்து ஹி டிட் அ ஷார்ட் லைக் தட் அந்த மாதிரி. ஸோ ஹீ நோஸ் டெக்னிக்கலி எது ஒர்க் ஆகும் எது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றது. ஸோ அதனால வெல் லேர்னட் பர்சன் அவர். இவங்களாம் சினிமாவின் பொக்கிஷம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எந்த காலகட்டத்தில் டைரக்ட் பண்ணணுன்ற ஐடியா இருந்தது? எனக்கு சின்ன வயசுல எனக்கு ஸ்டோரிஸ் நிறைய எழுதுவேன். நிறைய ஸ்டோரிஸ் எழுதுவேன். அப்பா கிட்ட போய் இது நல்லா இருக்கா, இது பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஸோ அப்பா வந்து நான் அப்பா ஹாஸ்பிட்டலில் வந்து லாஸ்ட் டேஸில் இருக்கும்போது, அப்பா இந்த கதை ஓகேயா, கண்டிப்பாக பண்ணணும், கண்டிப்பாக நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு மனசில் வந்து அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு டான்ஸஸ் பற்றி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன். ஸோ முதல்ல எடுக்க திட்டமிட்டது வேற கதை. அது த்ரில்லர் சப்ஜெக்டு, ஸ்கூல் சப்ஜெக்டு. ஸோ ஆனால் அது வேண்டாம், நம்ம இது ஃபஸ்ட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டான்ஸர்ஸ்க்கு நம்ம டெடிகேட் பண்ணி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அது எடுத்தேன், ரிலீஸும் பண்ணிட்டேன் C5ல. நீங்கள் டைரக்ட் பண்ணியிருந்த யாதுமாகி நின்றாய் படத்தில் நடன பெண்கள் எப்படிப்பட்ட பாலியல் செண்டலுக்கெல்லாம் உள்ளாக வேண்டியிருக்கு அப்படின்றத எடுத்து சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி சினிமா உலகம் அப்படித்தான் இயங்கிக்கிட்டு இருக்கா? யூனியன் கார்டு இல்லாத சில பெண்களும் இது வந்து அவங்களுக்கும் இது நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களாக தான் நான் பார்க்குறேன். நான் இதுக்கு போய் துபாயில் வந்து இதிலலாம் ஆடுறது கிளப்ல. ஸோ ஆமாம், சினிமாவில் வந்து ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்றது. ஆனால் சில சினிமாவில் இல்லாத பெண்களும் அங்கே அந்த மாதிரி போய் ஃபேமிலி கஷ்டத்துக்காக, நம்ம சினிமாவில் மட்டும் இல்லை சார், நம்ம இந்தியாவிலே எடுத்துக்கோங்களேன். அந்த பொண்ணு தான் சம்டைம்ஸ் வந்து ஆண்கள் இருப்பாங்க ஃபேமிலியில், பிரதர்ஸ் இருப்பாங்க, அவங்க 2 பேர் ஒர்க்கே பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த பெண் தான் வந்து போய் ஒர்க் பண்ணி பிரெட் வின்னராக இருந்து அந்த ஃபேமிலியை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஷீல் பி புஷ் டு கோ ஒர்க். அந்த மாதிரி கடன் நாளில் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வர்றதுனால இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட இடங்களில் வந்து நாட் ஓன்லி இந்தியா, மற்ற கண்ட்ரீஸ்லேருந்தும் வந்து அந்த மாதிரி இது இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கர்ஸ் ஃபார் விமென்ஹுட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் அது வந்து சில பெண்கள் வந்து இந்த சினிமாலேயும் சரி, அவங்க ஃபேமிலிக்காகவே வாழ்ந்து அவங்க ஃபேமிலிக்காகவே காசு சம்பாதிச்சு, அந்த பிரதர்ஸ் 2 பேருமே லேசியாக இருப்பாங்க, அப்பாவும் லேசியாக இருப்பாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த பெண்ணை நம்பி அந்த இது போயிட்டு கடைசியில் அந்த பெண்ணையும் அப்படியே விட்டுருவாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க ஃபேமிலியை செட்டில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபேமிலி, அந்த பொண்ணுக்கு ஒரு லைஃப் செட்டில் ஆச்சா இல்லையான்னு கூட அவங்க பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அப்படியே அம்போன்னு விட்டுருவாங்க. இது முக்காவாசி ஃபேமிலிஸ்க்கு இது நடக்குது. நாட் ஓன்லி இன் சினிமா, இது வந்து என்டையர் விமென் சொசைட்டிக்கே இது நடக்குது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். நான் அது சேஞ்ச் ஆகணும். ஏன்னா பெண்கள் வந்து இந்த மாதிரி பயன்படுத்திக்க கூடாது. அவங்க அவங்களோட லைஃப்பை பார்த்துக்கணும், அவங்க செக்யூர் பண்ணிக்கணும், அவங்களுக்காக ஒர்க் பண்ணணும், இன்னொருத்தரை லேசி ஆக்கக்கூடாது ஃபேமிலியில் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அந்த படத்தை டைரக்ட் பண்ண அனுபவம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம்னா எதை சொல்லலாம்? எல்லாமே நான் பண்ணேன். அதில் ஆக்டும் பண்ணேன். ஆமாம். ஸோ டைரக்டும் நான் பண்ணேன். ஸோ உட்காந்து நான் வந்து ஸ்கிரிப்டும் நான் தான் பண்ணேன். உட்காந்து நான் அங்கே போய் எடிட்டிங்கில் உட்காரதா இருக்கட்டும், ஸோ அது வந்து லிட்ரலாக ஒரு
9 months பேபி மாதிரி ஒரு குழந்தைய எப்படி வந்து பெத்தெடுக்கிறாங்களோ 10 months அந்த உடம்புல சுமந்து இதை பண்ணுறதோ அது நான் லிட்ரலாக ஈச் அண்ட் எவ்ரிதிங் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது அது ஒரு வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் எப்படி படம் எடுக்கலாம், நல்ல படங்கள் ஸ்மால் பட்ஜெட்டில் எப்படி எடுக்கலாம், நல்லா ஒரு கன்வே பண்ணக்கூடிய ஒரு மெசேஜஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்றது அது நான் அதில் கற்றுக்கிட்டேன். நான் ஆப்வியஸாக ஃபஸ்ட் மூவினால அங்கே இங்கே சில மிஸ்டேக்ஸ் இருக்கும், அது கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். அந்த படத்துக்கு கிடைச்ச பெரிய பாராட்டுன்னு எதை சொல்லலாம்? அந்த படத்துக்கு கிடைச்ச பாராட்டுன்னு பார்த்தீங்கன்னா டான்சர்ஸ் பார்த்து அது வந்து யாரும் இல்லை எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டாங்க, நேச்சுரலாக ஃபீல் பண்ணாங்க. அதுவே இப்படி இருக்கக்கூடாது, உங்கள் லைஃப் இப்படி இருக்கக்கூடாதுன்னுக்காக தான் நம்ம எடுத்தோம் அப்படின்றது தான் அது வந்து அவங்களுக்கு கன்வே ஆனதே எனக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்துச்சு. அதான். ஸோ அந்த வகை அதுவே எனக்கு ஒரு பாராட்டாக தான் பட்டுச்சு. ஸோ அது வந்து எல்லாரோட மனசையும் அது போய் சேர்ந்துருக்கு அப்படின்றது தான். அஜித்தோட பணிபுரியக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலையா உங்களுக்கு? பண்ணீங்களா? அதான் ஃபஸ்ட்டு நான் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் நான் பண்ணல. ஏன்னா அவருக்கு கல்யாண் மாஸ்டர் ஒரு மாதிரி செட் ஆகிட்டாரு. ஸோ அதனால் கல்யாண் மாஸ்டரோட நிறையா அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு, பிருந்தா மாஸ்டரோடையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சம்டைம்ஸ் வந்து சில கொரியோகிராஃபர்ஸ்க்கு வந்து சில ஆர்டிஸ்ட்க்கு சில கொரியோகிராஃபர்ஸ் செட் ஆகிட்டாங்கன்னா அந்த காம்பினேஷன் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ அது வந்து அது நானுமே பிலீவ் பண்ணுவேன். ஏன்னா பிகாஸ் எங்கள் அப்பாவோட காம்பினேஷன் வந்து கமல் சரோட பெஸ்ட்டாக இருந்துச்சு. ரஜினி சாருக்கு வந்து தருண் மாஸ்டர் வந்து ஒரு நல்ல காம்பினேஷனாக இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் விஜய் சாருக்கு வந்து ராஜசுந்தர மாஸ்டரோட பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் எனக்கு இந்த காம்பினேஷன்ஸ் கரெக்டாக இருந்தது. எப்போ திருமணம் பண்ணிங்க அப்படின்னு முடிவு பண்ணீங்க? ஐயோ அது ஏன் கேட்குறீங்க? அந்த கதை காதல் கல்யாணமா? அது இல்லை அரேஞ்ச் மேரேஜ் தான். வீட்டில் தெரிஞ்ச ஒரு சர்க்கிளில் தான் இருந்தாங்க. அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அப்போது எங்கள் தாத்தா பாட்டி வந்து ஒரு 90s ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த 90s ஆரம்பிக்கும் போதே தாத்தா சொன்னார், சரி நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னா. ஸோ நான் வெரி யங் 21 நான் அப்போது 21 அப்போது வந்து அப்போது செகண்ட் இயர் தான் படிக்கிறேன் நான் காலேஜில். ஏன்னா நான் போய் சேர்ந்ததே லேட்டு. இந்த பீரியடில் உங்கள் சிஸ்டர் கல்யாணம் ஆகிடுச்சா? கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருந்தது. ஸோ அப்போது ஜென்ரலாக நான் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவங்க ஓகே அவங்க சொன்னனால ஃபோர்ஸ் பண்ணனால நான் கல்யாணம் பண்ணேன். பட் அது ஆனால் அன்ஃபார்ச்சுனேட் அது ஒர்க் அவுட் ஆகலை. அதனால நம்ம வந்து நம்ம டிஜெக்டட் ஆகிடக்கூடாது லைஃப்பில் அப்படி சொல்லிட்டு நான் திருப்பி வி ஷுட் ஒர்க் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணணும். நம்ம லைஃப்பில் நிறையா இருக்குது ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு ஐ கேம் ஹியர் அண்ட் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் அகெயின். பொதுவாக இது போன்ற மனமுறிவுகளுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அண்டர்ஸ்டாண்டிங் சார். நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இவர் தாங்க நம்மளுக்கு லைஃப் பார்ட்னர் கரெக்டாக அப்படின்றது வந்து அன்ஷூர்னஸ் இருக்குல்ல, அந்த அன்ஷூர் தான். இது என்னதான் இருந்தாலும் நான் பிரேக் பண்ணிக்க மாட்டேன்ற ஒரு மனப்பான்மை வேறு, அன்ஷூர்னஸ்னு ஒன்று வேறு. இவர் எனக்கு நெக்ஸ்ட் 60 years நான் இவர் மூஞ்சி பார்த்துட்டு நான் எந்திரிக்க முடியுமா, இவர் எனக்காக இருப்பாரா, என்னை காப்பாற்றுவாரா, அந்த ஒரு இது இருக்குல்ல, அது அந்த நம்பிக்கை நம்மளுக்கு வரலன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் அங்கேயே விரிசல் ஆரம்பிக்கும், ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த அன்ஷூரிட்டி தான் வந்து இன்னைக்கு அதோட மெயின் காரணமே அப்படின்னு சொல்லுவேன் நான். மீடியா வந்து பெருசாக இருக்குது, எக்ஸ்போஷர் பெருசு, அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் விமன் இஸ் கம்மிங். அது கேப்சர் பண்ணுறதுக்கு ஃபைட் பண்ணி போராடி நம்ம வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு அது ஒரு போர் தான். அந்த போரில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம கோலை அச்சீவ் பண்ணணும். நம்ம வெறும் கல்யாணம் ஆகி போய் வீட்டில் உட்காரத்துக்கு நம்ம வந்து இது இல்லை. ஸோ அதுக்கு சப்போர்ட்டிவாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் இருந்தால் தான் நம்மளுக்கு அது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் இஸ் நாட் பேட். டெஃபினெட்லி எல்லாருக்குமே வந்து கம்பேனியன் தேவை. ஆனால் கல்யாணம் தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்றதும் கிடையாது அப்படின்னு தான். ஸோ அது அண்டர்ஸ்டாண்டிங்கும் அந்த ஷூரிட்டி வந்துச்சுன்னா டெஃபினட்டாக அந்த கல்யாணம் ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மன முறிவுக்கு பின்னால் பெண்கள் வந்து கன்வீனியண்ட்டாக வாழக்கூடிய சூழ்நிலை, சாதகமான சூழ்நிலை இருக்கா? கண்டிப்பாக இல்லை. எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வல்னரபிலிட்டி இருக்கும். ஏன்னா வந்து எஸ்பெஷலி இப்போ எனக்கு அப்பாவும் இல்லை, அந்த வல்னரபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். யார் என்ன வேணால் பேசலாம், யார் என்ன வேணால் சொல்லலாம், யாரோடையும் சேர்த்து வச்சு பேசலாம். இல்லைன்னா வந்து ஒரு ஃபேமிலி கெட் டுகெதரில் நம்ம மட்டும்
அவுட்காஸ்டாக நிற்போம், ஒட்டவே மாட்டோம். என்னோட ஏஜ் குரூப்பில் இருக்க பெண்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ குழந்தைங்கள் இருக்குது, அவங்க ஸ்கூல் போவாங்க, மதர் ஸ்கூல்லேயே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டெஃபினட்டாக இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நான் வாழ்கிற உலகம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ மேரிட் லைஃப் அப்படின்னு தான் நான் சொல்வேன். அது இது ரொம்ப கஷ்டமான ஒரு இது. அதான் சொல்கிறேன், அது ஷூரிட்டியோடு அவங்க வந்து லைஃப்பை நடத்துகிறாங்க. எனக்கு அன்ஷூர், ஆனால் என்னோட ஷூரிட்டி வந்து நான் தான் போத் மேன் ஜாபும் பண்ணணும், விமன் ஜாபும் பண்ணணும். எனக்கு நான் தான் செக்யூரிட்டி, எனக்கு நான் தான் அஷூரிட்டியும் அப்படின்னு சொல்லுவேன் நான். இல்லை, எந்த காலகட்டத்திலாவது நம்ம இந்த திருமணத்தை முறித்து கொண்டது தப்பு அப்படின்னு நினைக்க தோண்டியிருக்காங்க? இல்லை சார், நம்ம லைஃப்பில் நிம்மதி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து டார்ச்சரில் நம்ம வாழணும் அவசியம் கிடையாது. அந்த சில பேர் வந்து இவர் இப்படி தான் அந்த காலத்தில் எங்கள் அப்பா அம்மா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க, எங்கள் அப்பா அம்மா வந்து அன்பிலீவபிளி லவ் ஸ்டோரி. அவங்க 2 பேரும் லவ் பண்ண காலத்திலே எனக்கு தெரியும். அதான் அவங்க லவ் பண்ண விதமே வேற. அதெல்லாம் வந்து 100ல் ஒருத்தருக்கு தான் அது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லுவேன், 1000ல் ஒருத்தருக்கு தான் பொருந்தும் சொல்லுவேன். அதே மாதிரி எங்கள் அக்காவுக்கும் சரி. ஸோ வந்து நம்ம என்னதான் நல்ல லவ் ஸ்டோரி தான். ஆமாம், நசன்னு இருந்தாலும் நம்மளால பொறுத்துக்க முடியும். இவர் தான் என் உயிர்ன்றது வந்து இட்ஸ் அ கிரேட் டீல் சார். ஏன்னா எங்கள் அம்மாவை வந்து இது வரைக்கும் ஒர்க் பண்ணாத, டிமோட்டிவேட் பண்ணதில்லை எந்த இடத்துலையும். எங்கள் அம்மாவை நீ என்னோட கீழே, எனக்கு அப்புறம் தான் நீ அப்படின்றது வந்து அந்த எந்த சூழ்நிலையும் அவர் வந்து ஏற்படுத்தினதே கிடையாது. ஸோ அதனால் வந்து என்னையும் அக்காவையும் ஒரு பாய் மாதிரி தான் வளர்த்தாரே தவிர, ஒரு நீ இப்படி தான் இருக்கணும், நீ அந்த இடத்துக்கு போகக்கூடாது, நீ இப்படி பண்ணக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, அப்படி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஹி வாஸ் வெரி ஃப்ரீ மைண்டட் பர்சன், ப்ராட் மைண்டட் அப்பா. ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால் வந்து ஈக்குவல் ரோல் இருக்கணும், ஏபிள் டு ஷேர் எவ்ரிதிங், எந்த சீக்ரெட்ஸ் இல்லாமல் நம்ம தோளுக்கு தோள் நம்ம இருக்கணும். அப்படி அந்த இது இல்லைன்னா கஷ்டப்பட்டு நம்ம நரகத்தில் இருந்து நம்ம ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிறதுக்கு தனியாக இருந்து பீஸ்ஃபுல்லாக நான் தனியாக இருந்து பீஸ்ஃபுல்லாக. ஸோ மை எக்ஸ் ஹஸ்பண்ட் இஸ் மேரிட் டு another woman, அவங்களுக்கு குழந்தையும் இருக்குது. ஸோ ஹீ இஸ் ஹாப்பி. நான் என்னோட ரூட்டில் நான் ஹாப்பியாக இருக்கேன், அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நான். இதனால வந்து அவரும் கல்யாணம் பண்ணிக்காமலாம் இல்லை, எனக்கு வந்து கல்யாணம் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் ஹீஸ் மூவ்ட் ஆன் இன் லைஃப். ஸோ யாருக்கு அது கரெக்டாக சூட் ஆகுதோ அது வந்து அவங்களோட தான் நம்ம இருக்க முடியும். எல்லாத்தோட நம்ம இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தோட நம்மளோட ஹெல்த் ரொம்ப முக்கியம், மென்டல் பீஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் வந்து டிவோர்ஸ் வந்து இட்ஸ் நாட் அ வெரி சீரியஸ் திங் இப்போது இந்த காலத்து இந்த ஜென்ரேஷனில் அப்படின்னு நான் சொல்வேன். ஆனால் தடுக்கி விழுந்த பிரியாணிக்கெலாம் கல்யாணத்தில் பிரியாணி சாப்பாடு சரியாக போடல அது அதுக்கெல்லாம் டிவோர்ஸ் பண்ணுறது வந்து அதெல்லாம் வந்து அது என்னன்னே எனக்கு சொல்ல தெரியல. இன்றைக்கி சம்டைம்ஸ் சில பேர் வந்து ஒரு கிராண்டாக வெட்டிங் பண்ணி நம்ம வந்து சங்கீத் எல்லாமே என்ஜாய் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து இன்றைக்கி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்களா அப்படின்றது தெரில. ஸோ அந்த எப்போ சீரியஸ்னஸ் ஆஃப் கல்யாணம், அந்த அஷூரிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் மறுமணத்தை பற்றி காயத்ரி திங்க் பண்ணல? அதான் சார், நானே பாய் ஒர்க் பண்ணுறேன், நானே கேர்ள் ஒர்க் பண்ணுறேன், இதுக்கு மேலே எதுக்கு சார் ஒரு பாய்? ஸோ அதனால் எனக்கு ஐ எம் ஹாப்பி. எனக்கு என் கோல் எனக்கு வந்து டைவர்ட் ஆகி நான் பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டேன். பாலிடிக்ஸ்க்கு வந்தாலும் எனக்கு அந்த சேவைகள் செய்கிறதுக்கு ரொம்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் பாலிடிக்ஸ் பிக் பண்ணல, பாலிடிக்ஸ் என்னை பிக் பண்ணியிருக்கு. ஸோ ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒரு காட் சென்ட்டாக நான் வந்து இங்கே வந்து இருக்கேன்னா நான் அந்த ரோலை நான் கரெக்டாக பண்ணி முடிக்கணும் அப்படின்றது தான். திருமணம் இருக்கும்போது என்னை புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா கண்டிப்பாக எத்தனையோ கற்கள் என் மேலே விழப்படும், தேவையில்லாத பாஸ்ட் இழுப்பாங்க, நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு நினைப்பாங்க. இது போய் நான் இன்னொரு ஃபேமிலியை கஷ்டப்படுத்தி அவங்கள அசிங்கப்படுத்தி என்னை மட்டும் அசிங்கப்படுத்தினாமல் அவங்களையும் சேர்த்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி செய்வாங்க. ஸோ அதனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ எனக்கு எதாக இருந்தாலும் நான் என்னை பேர் பண்ணிப்பேன், என்னை சுற்றி யாருக்கும் அது பாதிக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் நான். ஸோ எங்கள் அம்மாவும் ஷீ ஸ்ட்ராங் லேடி. ஓகே, நீ பொலிட்டிக்கலி நீ ப்ரூவ் பண்ணுனா, நீ வந்து சேவை செய்யணுமா, நான் இருக்கேன் உங்க கூட அப்படின்றாங்க. ஆனால் அந்த ஷூரிட்டிக்கு உள்ள ஒரு பர்சன் எனக்கு வந்துச்சுன்னா நான் டெஃபினட்டாக கல்யாணம் பண்ணுவேன். அதுவே பயப்படுறாங்க. இப்போது வந்து என் ஃபேமிலிக்கு கெட்ட பேர் வந்துடுமோ, என் ஃபேமிலிக்கு இதாகிடுமோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதான் கல்யாணம் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு.
நீங்களே சொன்ன மாதிரி அதிகமாக பேசாத நபர் வந்து காயத்ரி. ஆமா, அரசியலை பொறுத்த வரைக்கும் பேச்சு ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. அப்படி இருந்தும் அரசியல் பால் காயத்ரியை ஈர்த்தது எது? சேவை தான் சார், ம். சேவை தான். எனக்கு இதுக்கு முன்னாடி நான் பிஜேபியில் இருக்கும்போது நான் பெருசா பிஜேபிக்கு எப்படி போனீங்க முதல்ல? அதுதான், அது ஆக்சிடென்ட் சார். ஆக்சிடென்ட் அது. எனக்கு அப்போல்லாம் அமித்ஷாஜி யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்திருக்காங்க, சரி நேஷ்னல் லீடர் வந்திருக்காங்க அப்படின்னாங்க. அப்போது வாங்க மீட்டிங்க்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஏதாச்சும் மேடையில் ஏற்றி பொன்னாடை போத்துறேன்னு சரி ஓகே வந்திருக்காங்களே யாரோ நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு போத்துவோம் அப்படின்னு. சரி அதுக்கப்புறம் மெம்பர் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓகே ஃபைன், நான் பேக் ஸ்டெப் எடுக்கல, அப்படியே நான் கண்டினியூ பண்ணேன். ஐ வாஸ் டூயிங் ஒன்லி. நீங்கள் விருப்பப்பட்டு அங்கத்தில் நான் விருப்பப்பட்டுலாம் நான் சேரல. பட் இட் ஹேப்பன்ட் ஜஸ்ட் லைக் தட். ஏன் அப்புறம் மறுக்கல? அது ஏதோ ஒன்று வந்திருக்கு அந்த டைமில், சரி ஓகே நம்மளை டைவர்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்கு, ஸோ லெட்ஸ் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணேன். நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன், என்ன எந்த பாதையில அப்படியே அந்த இது போகணும் அப்படின்னு சொல்லி தான் கோ வித் தி ஃப்ளோ. அப்போ எனக்கு இந்த சேவைகள் பண்ணணும் அப்படின்றது சொல்லும்போது எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அதனால அந்த நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், அது நான் செஞ்சுருக்கேன். பேசுறதுக்கு பெருசாக பேசுனது கிடையாது. இப்போ நான் பேசி தான் ஆகணும், ஏன்னா பிகாஸ் மக்களுக்காக நம்ம வந்து பேசணும்னா யாராவது ஒருத்தர் வாய்ஸ் கொடுக்கணும். எத்தனையோ வாய்ஸ்லெஸ் பீப்புள் இருக்காங்க. அதுக்கு நான் ஃபேஸாக இருந்தேன்னா ஓகே, என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க, என்னை ஃபேஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. மக்களோட குரலுக்கு வந்து ஒரு மீடியேட்டர் தேவை அப்படின்னா மக்களோட குரலுக்காக நான் வந்து ஒரு மீடியேட்டராக வந்து கேள்வி கேட்குறதுலையோ அது வந்து என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கி கொடுக்குறதுலையோ தப்பில்லையே அப்படின்றது தான் தோணுச்சு. ஸோ இதுக்காக நான் பேசுகிறது தப்பில்லை அப்படின்றது வந்து இதுக்காக நான் தைரியமாக பேசுவேன். ஏன்னா என்னோடய இன்டென்ஷன் வந்து இங்கே உட்காந்து சம்பாதிக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. என்னோடய இன்டென்ஷன் வந்து பியூராக வந்து அவங்களோட மக்களுக்கு ஒரு பிரதிநிதியாக, ஒரு மக்களோட வாய்ஸாக நான் இருக்கணும் அப்படின்றது தான் நான் இது வந்து தொடர்ந்து நான் செய்யணும் ஆசைப்பட்டேன். இப்படி குரல் கொடுக்கறதுக்கே பொதுவாக பார்த்தீங்கன்னா பலத்த எதிர்ப்பு இருக்குது, பல விமர்சனங்கள் இருக்குது, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? கிரிட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கிரிட்டிக்காக இருந்துன்னா டெஃபினட்டாக எடுப்பேன். மீம்ஸும் இதெல்லாம் நான் வந்து நான் ஜோக்காக தான் பார்ப்பேன், நானே ஜோக்காக தான் பார்ப்பேன். ஸோ அதனால் வந்து கிரிட்டிக்ஸ் வந்து டெஃபினட்டாக கிரிட்டிக்ஸை இக்னோர் பண்ணக்கூடாது. அவங்களோட சைட் ஆஃப் ஒப்பீனியன் நம்மளுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம், அதுக்கு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது தான் நான் இருக்கேன். எல்லாருமே பர்ஃபெக்ட் கிடையாதுல்ல சார் நம்ம ஒர்க் பண்ணும்போது. ஸோ அந்த பர்ஃபெக்ஷன் வந்து கிரிட்டிக்ஸை எடுத்துக்க முடிஞ்சதுனா தான் நம்ம வந்து பர்ஃபெக்டாக நம்மளால் ஒரு விஷயத்தை நம்ம முழுமையாக செய்ய முடியும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். பாரதிய ஜனதாலேருந்து வெளியேறணும் அப்படின்ற முடிவை காயத்ரி எடுக்க காரணமாக அமைஞ்சது ஒரே ஒருத்தர் தான், அந்த அண்ணாமலை அப்படின்றது. ரெண்டாவது பார்ட்டி என்பது ஒரு தனி மனிதனா இல்லையா? அப்படி இல்லை சார். நான் அந்த பார்ட்டி வந்து பார்ட்டிக்காக நான் என்னோட உழைப்பு அப்படின்றது ஒரு இது இருக்கு இல்லையா, இது அதான் நான் சொல்கிறேன். பாலிடிக்ஸ் நான் தேர்ந்தெடுக்கல, பாலிடிக்ஸ் என்னை தேர்ந்தெடுத்தது. நான் ஒரு ஓட்டர் பேசிக்காக, நான் ஒரு ஃபேஸ். ஓகே, நான் அந்த ஃபேஸ்க்காக நான் வந்து இப்போ என்னை சுற்றி ஒர்க் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நான் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அந்த நேர்மையான ஒர்க் நான் செஞ்சுக்கிட்டே வந்துட்டு ஒரு பாயிண்டில் எங்கே வந்து நம்ம பின்னாடி நான் பார்ட்டிக்கு பின்னாடி நான் நிற்கும் போது, ஒரு சோல்ஜராக நிற்கும் போது பார்ட்டி நம்ம பின்னாடி நிற்கணும். அந்த பார்ட்டி நிற்காததுக்கு காரணம் வந்து இவர் இங்கே பொய் சொல்லி அங்கே நிறைய விஷயங்கள் மாற்றி பேசினதுனால தான். ஸோ அந்த டெல்லிக்கு வந்து இது தெரியணும் அப்படின்றது தான். ஆனால் அந்த டெல்லி வந்து நம்ம ஒரு தலைவரை இங்கே உட்கார வச்சுருக்கோம், அவனை எப்படி நம்ம எடுக்க முடியும், அதனால் ஒருத்தரை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அவன் இந்த இடத்துல அப்படின்றது இருக்காங்க. ஸோ அவங்க டிசைடட் நாட் டு சப்போர்ட் மீ. அப்போது அந்த டைமில் வந்து நான் போய் பார்ட்டிக்காக நான் இருந்தேன்னு பிரயோஜனம். ஸோ அதனால் ரெண்டாவது இவங்க இந்த பாரதிய ஜனதா பார்ட்டி மக்களுக்காக எதுவும் பெருசாக வந்து பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ் நான் சேஞ்ச் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வரைக்கும் நான் எந்த சேஞ்சும் பார்க்கல. ஸோ என் பணிகள் கண்டிப்பாக அது தொடர்ந்து இருக்கணும் அப்படின்றது தான் நான் இருந்தேன். ஸோ அந்த வகையில் எனக்கு மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு யார் எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. அதே சமயத்தில் எனக்கு வந்து புரட்சி தலைவி அம்மா வந்து எனக்கு ரொம்ப நேசித்து பார்த்த ஒரு மனிதர். அண்ட் அப்பா வந்து ஏற்கனவே ஹீ இஸ் லைக் நாட் ஒன்லி ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஒரு தொண்டனாக அம்மாக்காக எப்போவுமே இருந்திருக்காங்க. ஸோ அதனால் டெஃபினட்டாக நான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நான் அதுலேருந்து வந்ததுக்கப்புறம் வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.
ஒரு விதத்தில் அம்மாவோட பிளெஸ்ஸிங்கும், ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் எங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப க்ளோஸு, ஒரு தாத்தாக்கு. அவரோட பிளெஸ்ஸிங்கும் இருக்கும் அப்படின்ற ஒரு இதில் நம்ம இங்கே வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றதுல நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். அதிமுகலேருந்து அழைப்பு வந்ததா இல்லை நீங்கள் சேரணும்னு விருப்பப்பட்டு போனீங்களா? நான் சேரணும்னு விருப்பப்பட்டு தான் சார் போனேன். ஏன்னா எனக்கு இது வந்து ஃபஸ்ட்டு நான் பிஜேபியில் சேரும்போது அது என்னன்னே தெரியாமல் போய் சேர்ந்தது. ஆனால் இப்போ வந்து எனக்கு என்னன்னு தெரிஞ்சு நான் இங்கே வந்து சேர்ந்துருக்கேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ரெக்கார்ட் பிரேக்கிங் அச்சீவ்மெண்ட்ஸு, அதாவது சாத்தியமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க, மக்களுக்கான விஷயங்கள் நிறைய செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல தான் நான் இருக்கிறது தான் கரெக்ட் அப்படின்றது தான். நான் இளைஞர், நான் வந்து சீனியர் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸுக்கு எனக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். என்ன மக்களுக்கும் தெரியும் இது வந்து எவ்வளோ செஞ்சுருக்காங்க மக்களுக்காக அப்படின்றது. கிரவுண்ட் ஒர்க்கில் அதிமுகவை வந்து அடிச்சுக்க முடியாது. எனக்கு அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்குது அதிமுகவில் உங்களுடைய பயணம்? வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் பார்ட்டி சார், வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல். நான் பாஜகலேருந்து வந்தாலுமே ஒரு ரெஸ்பெக்டை வந்து நான் ஒரு இதாக வச்சுருக்காங்க. அண்ட் அவங்களோட ஒர்க் பண்ணும்போது எளிதாக இருக்குது. இங்கே வந்து 100% நான் எஃபர்ட் போட வேண்டியது இருந்தது பாஜகவில் இருக்கும்போது. இங்கே வந்து நான் வந்து ஒரு 25% போட்டாலுமே இது வந்து அந்த எஃபர்ட் வந்து ஒரு நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நான் 100% போட்டாச்சுன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அதனால் அந்த 100% நான் வந்து கண்டிப்பாக இந்த 2026 நான் வந்து கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்றது. சூப்பர். அரசியலில் பெண்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பாஜகவில் இருக்கும்போது தான் சார் எனக்கு பிரச்சனையே இருந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் அவ்வளோ பிரச்சனை. பொதுவாக அரசியல் சூழ்நிலைன்றது பெண்களுக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பெண்களுக்கு எந்த ஒர்க்குமே பிரச்சனை தான் சார். நாட் ஓன்லி பாலிடிக்ஸ், சினிமாவில் நம்ம ஹேமா கமிட்டி என்ன கமிட்டி வச்சாலுமே அது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அது இக்னோர் பண்ண முடியாது. கண்டிப்பாக இது வந்து ஆணாதிக்கம் உள்ள ஒரு சொசைட்டி. இங்கே இல்லை, உலகம் முழுவதும் இருக்குது. இன்னி வரைக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து ஒரு பெண் அதிபர் வர முடியாமல் இருக்குது. அது மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக இந்தியாலேயும் வந்து இது வரைக்கும் இந்திரா காந்தி அம்மையாருக்கு அப்புறம் இன்றைக்கி வேறு யாருமே வந்ததில்லை. 7 சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இங்கே இந்தியாவில் இருந்திருக்காங்க, பெண் சீஃப் மினிஸ்டர்ஸ். ஆனால் இன்றைக்கி ஒருத்தர் தான் இருக்காங்க. ஸோ ஆணாதிக்கம் கண்டிப்பாக டெஃபினட்டாக இருக்குது. 33% வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு இன்னும் கொடுக்கல அப்படின்னு பட்சத்தில் வந்து ஃபைட் வந்து டெஃபினட்டாக இது டிஃபிகல்ட்டான ஒரு ஃபைட் தான். இது ஒரு போர், பெண் ஜாதிக்கே இது வந்து ஒரு பெரிய போர் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த வகையில் அந்த போரில் நான் வந்து நின்று ஃபைட் பண்ணுறதுல எனக்கு சந்தோஷம் தான் சொல்லுவேன். உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு தான். மீண்டும் சினிமா பக்கம் திரும்பி வர்ற ஐடியாவே காயத்ரிக்கு இல்லையா? இருக்கா? இப்போவே எனக்கு கோல் செட் ஆகிடுச்சு சார். சினிமாவில் எனக்கு பெருசாக கோல் இருந்ததில்லை. ஒரு நல்ல பெரிய கோரியோகிராஃபராக வரணும்னு தான் ஆசைப்பட்டேனே தவிர எனக்கு கோல் வந்து என்னன்னு தெரியாமல் நான் இருந்தேன். ஆனால் இதுதான் என் கோல், இதுதான் என் சேலஞ்ச். பெண்களுக்காக கண்டிப்பாக நம்ம வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும். ஏன்னா நான் கண்ணால் நிறையா பார்த்துருக்கேன், நான் எத்தனை பெண்கள் எப்படி கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு. என்னோட கஷ்டங்களும் அது ஒரு உதாரணமாக இருக்கும். மற்றவங்களோட கஷ்டங்களும் நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். எத்தனையோ என்னோடய அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து நல்லா எப்படி கைட் பண்ணியிருக்கேன். நான் எப்படி ஒரு உமனாக நம்ம வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத அந்த கைடிங் கொடுத்துருக்கேன். இது நான் வந்து அந்த வட்டத்துக்குள்ளே மட்டும் பண்ணாமல் உலகம் முழுசாக பண்ணியாச்சுன்னா, தமிழ்நாடு முழுக்க நான் பண்ணியாச்சுன்னா அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு கையில், எனக்கு அந்த இது பொறுப்பு என் கையில் கொடுத்தாங்கன்னா அதை டெஃபினட்டாக 100% கொடுப்பேன் அப்படின்றது தான். இப்போ காயத்ரிக்கு சினிமாவில் அரசியல் ரெண்டுலேயும் யார் ரோல் மாடல்? சினிமாவில் வந்து அப்பா தான் எனக்கு ரோல் மாடல். அரசியலில் வந்து புரட்சி தலைவி அம்மா தான் எனக்கு ரோல் மாடல். ஏன்னா எம்ஜிஆர் ஐயா நான் கண்ணால் நான் பார்த்ததில்லை. ஆனால் வந்து அண்ட் அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து காமராஜர் ஐயாவுடைய இது ரோல் மாடலாக இருந்தது. அவர் கிங் மேக்கராக இருந்திருக்காரு. ஸோ கிங் மேக்கரோட வேல்யூ வந்து இன்னும் அதிகம். அது அந்த வகையில் வந்து எனக்கு எல்லாமே வந்து ஒரு எத்தனையோ லீடர்ஸ், பேரறிஞர் அண்ணா அவரோட இதெல்லாம் பார்க்கும்போது, அவரோட ஃபைட் பார்க்கும்போது இது நியாயமாக தானே இருக்குது அப்படின்றது நம்ம நினைக்க தோணுது. என்னதான் இருந்தாலும் நான் அந்த ஜென்ரேஷன் இல்லாட்டியும் இந்த ஜென்ரேஷனில் அது வந்து நினைக்க தோணுது. ஆமாம், இது எவ்வளோ பெரிய கஷ்டம்.
புரட்சி தலைவி அம்மா வந்து என்ன நெருக்கடி அந்த ஆணாதிக்க உலகத்தில் இருந்தாலுமே, எத்தனை கற்கள் அவங்க மேலே தூக்கி எறிஞ்சாலுமே, எத்தனை ஃபேக் இன்ஃபர்மேஷன் போட்டாலுமே, எத்தனை குற்றச்சாட்டுங்கள் வச்சாலுமே, அது வந்து ஒரு இடத்துல கூட அசராமல், அவங்க வந்து கலங்காமல் அந்த குற்றச்சாட்டுகளை கூட எதிர்த்து தைரியமாக போராடி இருக்காங்க. கூட இருந்தவங்களுக்கானால ஒரு பழி நம்ம மேலே சுமத்தப்பட்டிருந்தா கூட அந்த வழி இல்லாமல், இப்போ சல்மான் கான் ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன் சார். இந்த டியர் ஷூட்டிங் வந்து அவர் தானா அப்படின்றது வந்து இன்னி வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் அது கண்டிப்பாக அவர் இல்லைன்றது வந்து அவருக்கு தெரியும். ஆனாலும் அந்த பனிஷ்மெண்ட் அவர் எடுத்துக்கிட்டார். அதே தான் நான் வந்து இப்போ புரட்சி தலைமை அம்மாவோட இதையும் அப்படி தான் நான் பார்க்குறேன். அந்த இது வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் வந்து ஷீ இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங். அவங்க பண்ண விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து அது எரேஸே பண்ண முடியாது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அதை எரேஸ் பண்ணாமல் அப்படியே கட்டி காத்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது அதில் ஒரு மிகப்பெரிய முக்கிய பொறுப்பாக நான் எடுத்து சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் அதை செய்வேன் அப்படின்றது தான். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு தேங்க்யூ சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.